எதனால எது நடக்கிறது பார். அன்னாத் பவந்தி பூதானி, உலகத்துல ஜீவராசிகள்லாம் வாழ வேண்டும் என்னால் அன்னம் தேவை. அன்னம் இல்லாம யாருமே வாழ்ந்துட முடியாது. பர்ஜன்யாது அன்ன சம்பவா, மழை இருந்தா தான் அன்னம் ஏற்படும். அப்ப நாம வாழணும்னா அன்னம் தேவை. அன்னம் தேவைன்னா மழை தேவை. யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா, அதுக்கு மேல மழை தேவைன்னா யஜ்ஞம் பண்ணாதான் மழை பொழியும். யஜ்ஞத்தாலே மழை, மழையாலே அன்னம், அன்னத்தாலே ஜீவராசிகள் வாழ்கிறார்கள். இது ஒரு சக்கரம். இந்த சக்கரத்துல மேல நிறைய பற்கள் உண்டு. இப்ப நமக்கு தேவை மழை வரைக்கும். அப்ப மழை எப்போது பொழியும்? நாம் பண்ண வேண்டிய யஜ்ஞத்தை விடாம பண்ணிண்டா அந்த மழை விடாமல் பொழியும். இது இங்கேயும் நிறுத்திட்டோம், அது அங்கேயும் மாத்தி மாத்தி பொழியிறது. ஆக நாம பண்ண வேண்டிய அனுஷ்டானத்தை விடாமல் செய்ய வேண்டும். சகயஜ்ஞைஹி புராஸ்ருட்வா புரோவாச்ச பிரஜாபதி. ஆக பிரஜாபதி மழை கடவுளையும் நம்மையும் படைத்து ஒத்தருக்கொத்தர் யஜ்ஞங்களை பண்ணிக்கொண்டு கொடுத்து உதவி கொண்டு வாழுங்கள் என்று சொன்னார். அதை கொண்டுதான் நாமும் வாழ வேண்டும். ஆக 21வது கேள்வி, கிம்சித் ஆவபதாம் சிரேஷ்டம் வருஷம் ஆவபதாம் சிரேஷ்டம். வருஷம்தான் மிக உயர்ந்தது. இப்ப நமக்கு வருவோம், சரணாகதர்களையே உழவர்களா வச்சுப்போம். பெருமானுடைய அருள்ங்கிற மழை நம்ம எல்லாருக்கும் தேவையோ இல்லையோ. ஆழ்வார் ஒரு பாசுரத்துல சொன்னார், மாறி மாறாத தன்னம்மலை வாரி மாறாத தென்குருகூர். அவர் அவதரித்தது ஆழ்வார் திருநகரிங்கிற தென்குருகூர். மாறி மாறாத தன்னம்மலை, திருவேங்கடமுடையான் திருப்பதி திருமலை திருப்பதியில பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஸ்ரீனிவாச பெருமாளுடைய ஊர்ல மழை பெஞ்சுட்டே இருக்கு, என் ஊர்ல தாமிரபரணி ஓடிண்டே இருக்குன்னார் அவர். அங்க மழை பெஞ்சதுன்னா தாமிரபரணியில ஜலம் ஓடுமான்னு நமக்கு தோணும். ஒருவேளை ஆழ்வார் காலத்துல நதி நீர் இணைப்பெல்லாம் பண்ணிவிட்டாளோன்னுமோ. அதனாலதான் அந்த இடத்துல மழை பொழியச்சே தாமிரபரணியில ஓடுறதுன்னா, திருவேங்கடத்துல மழை பொழிஞ்சா தாமிரபரணியில எப்படி ஜலம் ஓடும்னா அவர் இந்த மழையை சொல்லவே இல்லை. திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகமாகிற மழை பொழிஞ்சின்னு இருந்தா நாம் பாடுற பாட்டாகிற தாமிரபரணி ஓடிண்டே இருக்கும்னார். அங்கு மழை பொழிவது பகவானுடைய அருள். இங்க ஆறு ஓடுறது ஆழ்வாருடைய திருவாய்மொழி 1102 பாசுரங்கள். இவர் பாடின பாசுரங்களையே தாமிரபரணியா வச்சுனுட்டா அவன் அனுகிரகத்தாலே தான் இது நடக்கும். மழை பொழிகிற சொல்லியும் நம்ம ஊர்ல கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நடவடிக்கை எடுத்தோம். அதாவது எல்லார் வீட்லையும் மழை நீரை சேமித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சிரமப்பட்டு அவாவா பண்ணோம். அதனால கீழே நிலத்தடி நீர்லாம் வசந்ததுன்னு கூட அங்கங்க எல்லாரும் சொன்னார்கள். இது எதற்காக பண்ணி வைக்கிறோம்னா, மழை பொழியச்சே அதுக்கு வேண்டிய குளமும் குட்டையும் சரிவர இருந்தால்தான் மழை தண்ணீர் தேங்கும். அதுக்குன்னுட்டு நான் குளத்தை வெட்டிவிட்டு உடனே ஆகாசத்தை பார்த்து மழையே பொழி அப்படின்னு கேட்க முடியுமா? அது செய்ய முடியாது. நான் குளங்குட்டையை வெட்டி வைக்கணும், மழை எப்போ பொழியுமோ அப்போதான் பொழியும். நான் திடீர்னு இப்போ போய் நீ மழை பொழியுன்னு கேட்கக்கூடாது. உடனே என்னை போல ஒரு மூடாத்மா சொன்னா, அப்போ மழை எப்போ பொழியிறதோ அப்போ தானே பொழிய போகிறது. நான் பேசாத குளம் வெட்டாமலே இருந்துடுறேனே. எப்படி நான் வெட்டினத்துக்காக மழை கொட்ட மாட்டேங்கிறது? அப்போ வெட்டாமல் இருந்தால் கொட்டுறதா பார்ப்போம். இது ஒரு வழக்கம் உண்டு. இன்னைக்கு கொடையை எடுத்துன்னு போங்கோ, மழை வராது. இன்னைக்கு கொடையை வச்சுட்டு போடுங்கோ, அதுக்காகமான மழை வரதா பார்ப்போங்கிற மொழியோ. இதெல்லாம் தான் மூட நம்பிக்கை. நாஸ்திகர்கள் எதுக்கு நம்மளை வைக்கிறான்னா, இந்த மாதிரி சில மூட நம்பிக்கைகளை நாம விட்டுட்டாலே போதும். ஈஸ்வரனை தவிர மற்ற ஒன்னையும் நம்புறதில்லேன்னு மட்டும் நாம நிச்சய புத்தியோடு இருப்போம். ஒரு நாஸ்திகரும் ஒத்து நம்மளை பத்தி பேசவே முடியாது. நாம தேவையில்லாத சில மூட நம்பிக்கைகளை வளர்த்தோம்னு சொன்னால் அதை பிடித்து கொண்டு 4 பேர் 4 வார்த்தை பேசத்தான் போகிறார்கள். நமக்கே அவரிடத்துல அவ்வளவு தூரம் விசுவாசம் இல்லை, அப்புறம் மற்ற பேர் இருக்குன்னு நினைக்க முடியுமா? ஆகாசத்திலேருந்து மழை மொழிகிறாப்புல பெருமான் அனுகிரகிக்கிறார். அந்த மழை கொட்டினத்துக்காக நான் குளத்தை வெட்ட வச்சா மழை பொழிய போறது இல்லை. சரி, மழை எப்படியும் கொட்ட போறது, நான் குளம் வெட்டாத இருக்கிறேனே அப்படின்னா மழை பெய்யற சமயத்துக்கு தேங்காமலே போயிடும். அப்ப ரெண்டுத்துக்கு சேர்த்து பார்த்தா என்ன கிடைக்கும்? குளங்குட்டை வெட்டி வச்சு தான் ஆகணும், அப்புறம் தான் மழை பொழியச்சே தலம் தேங்கும். ஆனால் குளம் வெட்டினத்துக்காக மேகத்தை நிர்பந்தப்படுத்த முடியாது. அது எப்போது மழை கொட்டுமோ அப்போது தான் கொட்டும். அதே போல இங்க குளம் வெட்டி வைக்கிற ஆப்பில தான் பெருமானுடைய அனுகிரகத்தை ஏத்துக்கிறதுக்கு நம்ம மனசை தயார்படுத்தி வச்சுக்கிறது. இந்த மனசு தயாரா இருந்தா தானே அவருடைய அருள்ங்கிற மழை பொழியும். மனசை தயார்படுத்தினுட்டே பகவான் உடனே அருள் பொழி அப்படின்னு அவர்கிட்ட கேட்க முடியாது. மனசு தயாரா இருந்துட்டே இருக்கணும். அவர் எப்போது அனுகிரகிப்பார் அப்ப அனுகிரகிப்பார். எப்படி அவர் எப்போதானே அனுகிரகிக்க போறார்? நான் மனசையே தயார்படுத்திக்காத இருக்கலேன்னா அப்ப அனுகிரகம் வரைச்சே வீணாப்படும் இல்லையோ. இந்த மழையை போலவே தான் நம்ம மனசையும் வைத்துக் கொள்ள வேண்டும். மனசு பக்தியோட ஸ்ரத்தையோட தயாரா இருக்கணும். அப்போது பெருமானுடைய அனுகிரகம் என்னும் மழையை ஏற்றுக்கொள்ளலாம். பக்தி ஸ்ரத்த மனசுல இல்லேனுட்டா அனுகிரகம் வீணே போகிறது. ஆழ்வார் சாதித்தார், என்னை தீமனங்கெடுத்தாய் மறுவித்தொழும் மனமே தந்தாய் திருவிக்கிரமன் செந்தாமரை கண் எம்மான் என் செங்கனிவாய் உருவில் பொலிந்த வெள்ளை பளிங்கு நிறத்தனன் என்னென்னு மறிவித்தொழும் மனமே தந்தாய்
வல்லஹான் என் வாமனனே. ஹே வாமனா, எனக்கு உன்னையே நினைக்கக்கூடிய மனசை கொடுத்தியே. மனசில் இருக்கிற அழுக்க போக்கி அவனை நினைக்கிறதுக்கு அனுகிரகம் புரிந்தாலே போதும். அதுவே பெரிய மழை வெள்ளம்னு தான் நாம் சொல்ல வேண்டும். 21வது கேள்வி, உழவனுக்கு எது சிறந்தது? பதில், மழை சிறந்தது. உழவனை சரணாகத்தனா வச்சுனுட்டா பெருமானுடைய அனுகிரகமே சிறந்தது. இனி 22வது கேள்வி, கிம் ஸ்வித் நிவபதாம் ஸ்ரேஷ்டம். ஏற்கனவே உழவனை பத்தி பார்த்தோம். இப்போது விதை விதைப்பவரை சொல்லுகிறார். விதை விதைப்பவனுக்கு எது சிறந்தது ஒரு கேள்வி. இன்னொன்னு நிவபதாம்னா பித்ருத்தர்ப்பணம் பண்ணவனுக்கு எது சிறந்தது என்றும் கேள்விக்கு வைத்துக் கொள்ளலாம். பித்ருத்தர்ப்பணம் பண்றவாளுக்கு எது சிறந்தது? விதப்பவனுக்கு எது சிறந்தது? ரொம்ப சுலபமான பதில். 22க்கு பீஜம் நிவபதாம் வரம். பீஜம் விதைதான் விதை விதைப்பவனுக்கு ரொம்ப முக்கியம். ஒருத்தர் விதைக்கு போறாருன்னா விதக்கோட்டை நெல்லுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? அந்த நெல் வேற, நம்ம தளிய பண்ணி சாப்பாடு சாப்பிட்ற நெல்லுங்கிறது வேற, விதைக்கிறதுக்குன்னு பயன்படுற நெல் வேற. அந்த பீஜம்தான் விதை விதைப்பவனுக்கு முக்கியம். ஒரே ஒரு சின்ன சரித்திரம் மட்டும் பிரசங்காத்து சொல்றேன். பல பேர் பக்தர்கள் ஒருத்தி வீட்டுக்கு போயிருக்கா. அந்த ஊர்ல பெருமாள் சேவிக்கிறதுக்காக அவர்கள் போயிருக்கார்கள். அந்த வீட்டிலே அவர் பர்த்தா கூட அந்த சமயத்துக்கு இல்லை. வந்தவர்கள்லாம் நாங்கள் சாப்பிடணும், வயிற்றுல பசியோடு இருக்கோம்னா, அவன் நெல்லை தேடி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. குதிரில் விதக்கோட்டை நெல் இருந்தது. அடுத்தது அறுவடை முடிஞ்சு போச்சு, விதைக்கணும். அதுக்காக நெல்லை வச்சிருந்தா. பார்த்தா வந்தவர்களுக்கு எப்படி பசியார நாம போட்டு தான் ஆகணும். விதக்கோட்டை நெல்லையே எடுத்தா தளி பண்ணா போட்டுவிட்டா. சாதாரணமாக அது போட மாட்டார்கள். வெளியிலேருந்து விதை வாங்கியிருக்கணும், இல்லை விதக்கோட்டை நெட்டை பண்ணி போட்டுவிட்டா. வந்தவர்கள் சாப்பிட்டாச்சு, கிளம்பி போயாச்சு. வெளியில் போயிருந்த பர்த்தா திரும்பி வந்தார். வந்தவளை பார்த்து, விதைக்கிறதுக்கு நெல் வச்சிருந்தேன், ஆளை கூட்டின்னு வந்துவிட்டேன், கடைசியில் நெல்லையே காணுமே எங்கேன்னு கேட்டார். நான் விதைச்சுட்டேன்னுட்டா அவள். இவருக்கு தெரியல, எங்க நான் இப்பதானே உழவர்களை கூட்டின்னு வந்திருக்கேன் விதைக்கிறதுக்கு, எங்க விதைத்தாய் எங்கு வளரும்னு கேட்டார். நான் இங்க விதைச்சிருக்கேன், ஆனா பயிர் இங்க வளராது, அங்க வளரும்னு அவள். நான் விதைத்தது இந்த இடத்துல தான், அதிதி சம்ஸ்காரம் பண்ணிவிட்டேன்னு இல்லையோ? அதிதிகளுக்கு சத்காரம் பண்ணினால் அதற்கு பதில் விளை நெல் இங்கு கிடைக்காது, மோட்ச பிராப்தி ஏற்படும், அங்கு விதைத்தேன்னு சொல்ல பர்த்தா ஆனந்தப்பட்டார்னு சரித்திரம். ஆக விதைப்பவனுக்கு எது முக்கியம்? பீஜம்தான் முக்கியம், விதை தான் முக்கியம். கிம் ஸ்வித் நிவபதாம் ஸ்ரேஷ்டம். பீஜம் நிவபதாம் ஸ்ரேஷ்டம். பீஜமாகிற விதையே முக்கியம். இப்ப மற்றொரு அர்த்தம் பார்ப்போம். விதைன்னு சொன்னாலே பீஜம்னு பிரம்மத்தையே சொல்லலாம். ஏன்னா விதைன்னா காரணம் இல்லையோ? மேற்கொண்டு செடி கொடி வளர்றதுக்கு காரணமா இருக்கிறது விதை. உலகம் முழுக்க படைக்கப்படுறதுக்கு காரணமா இருக்கிறது பரபிரம்மம். அதனால பிரம்மத்தையே விதையாக சொல்லலாம். 3 வித காரணமா இருக்கார். சிருஷ்டிக்கு அவர் தான் காரணம், சம்ஹாரத்துக்கு அவர் தான் காரணம், ஸ்திதிக்கு அவர் தான் காரணம். லோகத்துல சிருஷ்டி பண்ணுவதற்கு அவன் காரணம், ரட்சிப்பதற்கு அவன் காரணம், சம்ஹாரம் பண்ணுவதற்கு அவன் காரணம். இப்படி திரிவித காரணமா பிரம்மம் இருக்கிறதுனாலே ஆழ்வார் சாதித்தார், வேர் முதலாய் வித்தாய். அவரே வேர், அவரே முதல், அவரே வித்து. வித்துன்னு சொல்றதுதான் பீஜம். உபாதான காரணமா இருக்கார், நிமித்த காரணமா இருக்கார், சககாரி காரணமாகவும் இருக்கிறார். அவரே தான் லோகத்துக்கு சகல ஜகத் காரணமாக இருக்கிறார். கஜேந்திரன்கிற யானை கதறி அழுதது, நமோஸ்துதே அகில காரணாய அத்புத காரணாய நிஷ்காரணாய. எல்லாருக்கும் ஒருத்தர் காரணம் உண்டு. படியனுக்கு ஒரு தாப்பனார் உண்டு, அவருக்கு ஒரு தாப்பனார் உண்டு. அப்ப நம்ம எல்லாருக்கும் காரணம் இருக்காடு இல்லையோ? எல்லாத்துக்கும் பிரம்மம் காரணம். ஆனா அதை விட பிரம்மத்துக்கு ஏற்றம் அதற்கொரு காரணம் கிடையாது. நமக்கெல்லாம் ஒத்தொத்தர் காரணம்னு சொல்லிட்டு போறோமே, கடைசியில பிரம்மத்திடத்துல போறோம். பிரம்மத்துக்கு யார் உற்பாதகன், பிரம்மத்துக்கு யார் காரணம்னா காரணமே அற்றவரா இருக்காரு இல்லையோ? அதுக்குதான் நிஷ்காரணாயன்னு சொல்லுவார்கள். எல்லாத்துக்கும் விதை இருக்கும், ஆனா இதுக்கு விதைன்றது மற்றொரு விதை இல்லாத விதை. ஆக பிரம்மத்தையே பீஜம்னு சொல்லலாம். மற்றொரு விதத்துல பார்த்தால், இப்ப இந்த நிவபதாம் ஸ்ரேஷ்டம்ங்கிற இடத்திலே பித்ரு தர்ப்பணம் பண்ணுபவர்களுக்குன்னு பார்த்தோம் இல்லையோ? அப்படின்னா எது பீஜம்? புத்திரன் தான் பீஜம். ஏன்னா புத்திரன் இருந்தால்தான் மேற்கொண்டு புத்திரன் தான் பித்ரு காரியங்களை பண்ண முடியும். ஆக பித்ரு தர்ப்பணம் பண்ணுபவர்களுக்கு யார் முக்கியமானவன்? புத்திரன் முக்கியம். பிரத்யப்தம் பூரி போஜனாத் கயாயாம் பிண்ட பிரதானஞ்ச. என்னொரு புத்திரன் தான் என்னுடைய மேற்கொண்டு வம்சத்தின் காரியங்களை, பித்ரு காரியத்தையும் மாத்திரு காரியத்தையும் செய்ய வேண்டியவன். ஆகையாலே புத்திரன் பீஜத்தை போலே, அவனை கொண்டுதான் மேல பித்திருக்காரியம் பண்ண வேண்டும். என்ன 22வது கேள்வி, 22வது பதில். குரு பாண்டவானாம் சந்தான பீஜம். இந்த புத்திரன்கிறதுனாலதான் பரீட்சித்து மகாராஜனை காப்பாத்தி கொடுக்க கண்ணன் எத்தனை பாடுபட்டார். சந்தான பீஜம். அஸ்வத்தாமா தேவையில்லாத ஒரு காரியம் பண்ணான். துரியோதனனுக்கு ஏதோ நல்லது பண்றதா நினைச்சிருந்து பாண்டவர்கள் மொத்த பேரை அழிச்சுட்டு பாண்டவர்களுடைய வம்சத்தே இல்லாத ஆக்கிவிடுறேன்னுட்டு
அபாண்டவாஸ்திர பிரயோகம்னு ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணினான். அது ஏற்கனவே உத்தரா கர்ப்பமா இருந்தா, அந்த கர்ப்பத்துக்குள்ளவே கர்ப்பத்தை சிதைக்கிறதுக்கு பார்த்தது. உபபாண்டவர்களெல்லாம் கொன்னுடுத்து இந்த அபிமன்யுனுடைய தர்மபத்ரி அந்த உத்தரையனுடைய கர்ப்பத்தில் இருக்கிற பரீட்சித்தை கொல்றதுக்கு போச்சு. அப்பதான் திரௌபதியும் அதே போல குந்தி தேவியும் கண்ணனுடைய திருவடிகளில் விழுந்து, எங்க குரு பீஜத்துக்கே சந்தானத்தை நீதான், இது எங்களுடைய குருகுலத்துக்கே இவன் தான் சந்தானம், ரட்சித்து கொடுன்னு பிரார்த்தித்தார்கள். பெருமானுடனே சின்ன வடிவத்தை எடுத்துட்டு உத்தரையனுடைய கர்ப்பத்துல போய் கையில சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு கர்ப்பத்தை சுத்தி சுத்தி வந்து ரட்சித்து கொடுத்தார். அப்படியும் அந்த கர்ப்பம் அப்பவே பிராணம் போயிருக்கணும். ஆனா வெளியிலே ஒரு கரிக்கட்டை கொல்லிக்கட்டை ஆட்டம் வந்து விழுந்தது. மறுபடியும் திரௌபதி கண்ணனை பிரார்த்தித்தாள். கண்ணன் தன்னுடைய திருவடிகளால் அந்த கட்டையை தீண்டார். எதிமே பிரம்மச்சரியம் சியாத் சத்தியஞ்ச அவ்யாஹதம் மயி தேன ஜீவத்து பாலகா. நாம் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையா இருக்கும்னா, சத்தியத்தை தவிர இன்னொன்னு பேசாதவன்கிறது உண்மையா இருக்கும்னா, இந்த குழந்தை உயிர் பெற்றழட்டும்னார். இந்த ரெண்டு தான் நமக்கு ரொம்ப நாளாவே சந்தேகம். கண்ணன் பிரம்மச்சாரியா சத்தியம் பேசுறவரா? ஆண்டாள் பாசுரத்தை பார்த்தாலே, மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்களுரைப்பானை இங்கே போத கண்டீரேன்னு பாசுரம். பொய்யே சொல்லியே இவருக்கு வழக்கம், சத்தியமே தெரியாது. அவர் போய் இப்படி பிரதிஜை பண்ணி குழந்தையை தீண்டாரே, இது எழுமோன்னு தோணும். பரீட்சித்து எழுந்துட்டான். அதனாலதான் கடைசியாக 10வது ஸ்கந்தம் பாகவதத்துல தொடங்கிறது. 9வது ஸ்கந்தம் வரைக்கும் எல்லா சரித்திரத்தையும் ரொம்ப விவரித்து சொன்னார். 9வது ஸ்கந்தத்தினுடைய கடைசியில் கண்ணன் பிறந்தான், வளர்ந்தான், முக்தி, திரும்பி பரமத்துக்கே போயிட்டார் அப்படின்னு ஒரே ஸ்லோகத்துல முடிச்சுட்டார் சுக்கர். இதை பரீட்சித்து திரும்ப பிடிச்சுட்டான். நான் இத்தனை நாளை காத்திருந்ததே இந்த கதையை கேட்கறதுக்கு தான், நீ ரெண்டு இதை ஒரே ஸ்லோகத்துல முடிச்சுட்டீர்னா ஏதோ வராகன் கதையும் ராமன் கதையும் நரசிம்மன் கதையும் கேட்கறதுக்காக நான் இத்தனை உட்காந்துருக்கேன், இவன் உனக்கு என்ன ஆதாரம்னு கேட்டார் அவர். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னாலும் கண்ணன் திருவடி காரணம். என்னுடைய தாத்தா முதலானவர்கள்லாம் திமிங்கிலங்களான பீஷ்ம துரோணர்களை ஜெயித்தார்கள்னு சொன்னாலும் கண்ணனுடைய திருவடி சம்பந்தம் காரணம். அதை பத்தி விவரித்து சொல்லாமல் இதை போய் இவ்வளவு சுருக்கமா சொல்லிட்டீரே, அதான் ரொம்ப வருத்தமா இருக்குன்னு கேட்டான். சுகர் சொன்னார், இல்ல உனக்கு ஆசை எவ்வளவு இருக்குன்னு பரீட்சிக்கிறதுக்காக நிறுத்தினேன்னார் அவர். கதை சொல்லிண்டே இருந்தா நீ கொஞ்சம் தலைகளை ஆசை சென்று இருந்தா தான் சொல்றவாளுக்கு இஷ்டமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாமல் இவர் எப்ப முடிப்பார் அப்படின்னே பார்த்துட்டு இருந்தா ஆசை இருக்குமா? அதனாலதான் இப்ப சுகர் பார்த்தார், உனக்கு இத்தனை கதையும் சொல்லிண்டே வந்திருக்கேன், உனக்கு பிடிக்கிறதோ இப்ப இருக்கலையோ, மேலும் நீ பெரிய ராஜா, உனக்கு பசி தாகம் தூக்கம் இருக்கும், அதனால உனக்கு பிடிச்சதோ இல்லையோங்கிறதுக்காக நிறுத்தி விட்டேன். வேணும்னா சாப்பிட்டுட்டு வா. 9 ஸ்கந்தம் முடிச்சுட்டேன், இன்னும் இன்னும் கால்வாசி சொல்லணும், 10, 11, 12 இருக்கு, வேணும்னா பார்த்துட்டு வானா. அப்ப தெரிவித்தான், பிபன் தொன் முகாம்போ அச்சுதம் ஹரிகதா அமிர்தம், உன்னுடைய ஹரிகதையாகிற அமிர்தத்தை நன்னா பறிகுட்டேன், இனிமே தனித்து சோறு தண்ணீர் நமக்கு தேவையில்லைன்னு பரீட்சித்து தெரிவித்தான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பரீட்சித் மகாராஜன் உத்தரையனுடைய கர்ப்பத்தில் இருக்கிறச்சே கண்ணன் போய் ரட்சித்து கொடுத்தார். சந்தான பீஜம் குரு பாண்டவானாம், குருகுலத்துக்கே சந்தான பீஜமாக பரீட்சித்திருந்தான். அதை ரட்சித்தாத்தான் கௌரவ வம்சம் தழைக்கும் அப்படிங்கிறதுக்காக கண்ணன் ரட்சித்து கொடுத்தானோ இல்லையோ, அப்பதான் நிச்சயமாச்சு இவர் பிரம்மச்சாரி தான், இவர் பொய்யே பேசாதவர் தான். ஏன்னா அந்த பிரதிஜை பண்ண உடனே குழந்தை எழுந்ததோ இல்லையோ, அதுலதான் நாம் சந்தேகம் தீர பெறுகிறோம். எதற்கு சொன்னேன்னா, புத்திரன்கவர் தான் பீஜமாக இருக்கிறார். இது 22வது கேள்வி, 22வது பதில். 23வது கேள்வி, கிம் ஸ்வித் பிரதிஷ்டமானானாம் வரம், நிலை பெற்று நிற்பவர்களுக்கு, தங்களை நிலைநிறுத்தி கொள்ள ஆசைப்படுபவர்களுக்கு எது உயர்ந்தது? பிரதிஷ்டமானானாம் வரம் கிம் ஸ்வித் காவஹ பிரதிஷ்டமானானாம் வரம். பசுக்கள் தான் நிலை பெற நினைப்பவர்களுக்கு முக்கியம். பசு இருந்தால்தான், நம்ம கோ சம்ரக்ஷணம் பண்ணி கோ பூஜை பண்ணினால்தான் வாழ்க்கையில நிலைநிறுக்கவே முடியும். இகலோகத்துல நிலைநிறுத்திக்கணும்னாலும் கோ பூஜை தேவை. பாரலௌகிகமான நமக்கு உயர்ந்த ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னாலும் கோ பூஜை பண்ண வேண்டும். அதான் தெரிவித்தார் இங்கே, காவஹ பிரதிஷ்டமானானாம். ஏனெனில் வித்யதே கோஷு சம்பந்தம், உபனிஷத் சொல்றது கோஷு சம்பந்தம், பசுமாடுகளோட நமக்கு சம்பந்தம் இருந்தால் நம் வாழ்க்கை தரம் உயருகிறது. எங்கே கண்டோம்? கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரறிய சென்னு செரு செய்யும் குற்றமொன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடி. ஒரு பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்முங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான். கோகுலத்தில் இருக்கிற ஒரு பசுமாடும் கண்ணனை விட ஒசரமா வளர்ந்துருக்குமா. ஏன் அவ்வளவு பெருசா இருக்குமான்னா, அது புல்லு சாப்பிட்டது இருக்கட்டும், கண்ணனுடைய கரஸ்பரிசம் பட்டுப்பட்டே வளர்ந்துருக்கும் இல்லையோ. எல்லா பசுமாடு கன்றுகளையும் அவர் தானே தடவினார். கூரத்தாழ்வான்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார், அவர் பஞ்சஸ்தவம்னு பாடினார். அதுல அதிமானுஷஸ்தவத்துல தெரிவிக்கிறார், இன்னைக்கு எனக்கு மோட்சம் எப்படி கிடைக்க போறது தெரியுமோ? நான் கண்ணன் இருந்த காலத்தில் பிறக்கவில்லை,
நானோ பிற்பட்டு பிறந்திருக்கிறேன். கண்ணன் இருந்த காலம்னா அவர் திருவடிபட நடந்த இடத்தில் எங்கெங்க செடி கொடிகள் இருந்தனவோ, தழைகள் இருந்தனவோ, புல் இருந்தனவோ, எந்தெந்த மாடுகள் அவர் தொற்றுக்காரோ அவருடைய ஸ்பரிசத்தாலேயே எல்லாம் மோட்சம் போயிருக்கும். ஆனா நான் அவர் பிறந்த நாள்ல இப்ப பிறக்கலையோ இல்லையோ, அப்ப எனக்கு மோட்சத்துக்கு என்ன வழி? பிருந்தாவனம் மமதியஞ்ச சநாதயந்தி. பிருந்தாவனத்தையும் என்னுடைய புத்தியும் நாதனற்றவர்களாக இருந்தோம். ஆனா இப்போது நாதனுடையவர்களா ஆயிட்டோம். எதுன்னா, அன்னைக்கு கண்ணனுடைய திருவடி பட்டி ஒரு செடி இருந்ததோ இல்லையோ, அதோட பேத்தி இன்னைக்கு இருக்கான். அன்னைக்கு கண்ணனுடைய திருவடி பட்ட ஒரு மரம் இருக்கோ இல்லையோ, அந்த மரத்தினுடைய பேரன் இன்னைக்கு இருக்கான். கவலையிலே அந்த பேத்தியும் பேரனையும் பிடிச்சு நான் மோட்சம் போயிடுவேன்னு விட்டாரோ. அன்னைக்கு கண்ணன் திருவடி பட்டதுதான் மோட்சம்னு. அதனுடைய குலத்துல எது பிறந்திருந்தாலும் சரி, அந்த சம்பந்தத்தாலே நமக்கு மோட்சம் கிடைக்குமோ இல்லையோ. கோவர்தனோ கிரிவரஹ யமுனா நதீசா பிருந்தாவனஞ்ச மதுராஜபுரி புராணி அத்யாபி ஹந்த சுலபாக்கிருதினாம் ஜனானாம் ஏதே பவத் சரணச்சாரஜுஷ பிரதேசாக. கோவர்தனமோ யமுனையோ, அதே போல கோகுலமோ நந்த கிராமமோ மதுரா தேசமோ, கண்ணனுடைய திருவடிபட்ட எதுவாக இருந்தாலும் ஏற்றம். ஏற்றமே பசுமாடு கன்றுகளுக்குத்தான் ஏற்றம். இந்த பசுக்களை நாம ஏன் இவ்வளவு தூரம் பண்ணிக்கிறோங்கிறதை நீங்க துவாரக பக்கமோ பிருந்தாவனத்து பக்கமோ போனா தான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்பேற்பட்ட கோட்டீஸ்வரனா இருப்பார். அவர் ஒரு வண்டியில உட்காந்துருக்கார். குறுக்க மாடு போச்சுன்னு வச்சுங்கோ. அவர் அன்னைக்கு கார்த்தால அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்கார். குறுக்க மாடு போகும். நாம இருந்தா அடி அடின்னு அடிச்சு அதே தானே முட்டி எப்படியான தள்ளி விட்டுட்டு போடுவோம். அதை ஒழுங்கா தள்ளலே நம்ம ஓட்டுநர் பாட நாம வச்சு தீத்துருவோம். இது நாம வச்சுன்னு இருக்கிறது. ஆனா அந்த ஊர்ல போனீங்கன்னா கோட்டீஸ்வரனா அப்படியே வண்டியோட நிற்பார். ஒரு தடவை கூட அழுத்தவே மாட்டார். சத்தமே வராது. இந்த சத்தத்துல அந்த மாடு மருண்டு போச்சுன்னா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கண்ணனே நடுவில் வந்தாப்புலவா நினைச்சுட்டு இருப்பாளே தவிர, அந்த பசுக்களை சம்ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு பிராமணனையும் சேர்ந்தது. நமக்கு பிரதிஷ்டிதர்களாக நிலை நின்று இருக்க வேண்டும் என்னால் கோசம்ரட்சணம் முக்கியமாக போகிறது. திவத்திலும் பசுநிறமே புவத்தி சங்கனிவாயங்கள் ஆயர்கோவே. 10ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி கடைசியில் ஆழ்வார் பாடினார். திவத்திலும் பசுநிறமே புவத்தி. உனக்கு நித்த சூரிகளுக்கு நாயக்கனா இருக்கிறதுல ஆசையா, அல்லது பசுமாடு கன்றுகளை மேய்க்கிறதுல ஆசையான்னு கேட்டா, எனக்கு இந்த நித்த சூரிகள்லாம் பிடிக்கல, நான் மாடு கன்றுகளோட இருக்கேன்னு சொல்லிடுவோம் கண்ணன். அத்தனை ஆசை. நீங்க இன்னைக்கு தேரெழுந்தூருக்கு போனீங்கன்னா மாடு கன்று குட்டியோட பெருமாளை சேவிக்கலாம். மன்னார்குடிக்கு போனீங்கன்னா மாடு கன்று குட்டியோட பெருமாளை சேவிக்கலாம். அங்க கோசகன் அவருக்கே பேர். கோசகன்னா ஆமருவி அப்பன். தமிழ்ல ஆமருவி அப்பன்னு பேர். சம்ஸ்கிருதத்துல கோசகன். ஆக அவர் சகாவா யாருக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறார்? என் பேரை சொல்லி சகான்னு சொல்ல மாட்டேங்கிறா, உங்க 6 பேரையும் சொல்லி சகான்னு சொல்ல மாட்டேங்கிறா, கோசகன்கிறா. கடைசியில மனுஷர்களுக்கு நண்பனா இருக்கிறது கூட கண்ணனுக்கு பிடிக்கிற போது, நான் பசுமாட்டுக்கே நண்பனா இருக்கேன்னு விட்டார். இட்டமான பசுக்களை இனிது மருட்டு நீரூட்டி விட்டு கொண்டு விளையாடும் விருந்தாவனத்தே கண்டீரே. இஷ்டமான பசுக்களை கண்ணன் அழைத்து போய் விருந்தாவனத்திலே யமுனை ஆற்றிலே நீரூற்றத்துக்கு கற்றுக் கொடுப்பறான். பசுமாடு கண்ணுக்குட்டி போடும். கண்ணுக்குட்டிக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு தெரியாது. கண்ணன் அந்த கண்ணுக்குட்டியை ஓட்டின்னு போய் யமுனை ஆற்றங்கரையில நிறுத்தி வச்சு தான் கையை பின்னாடி கட்டிப்பறான். கட்டினுட்டு குனிஞ்சு நக்கி நக்கி யமுனை ஆத்துலேருந்து தீர்த்தத்தை குடிச்சுட்டு அந்த கண்ணுக்குட்டி பார்த்து நாம இப்படித்தான் சாப்பிடணும் போல் இருக்குன்னு கத்துக்குமா. அத்தனை ஆசை கன்றுக்கும் பகவானுக்கும். நித்த சூரிகளை காட்டிலும் பசுமாடுகளிடத்தில் ஆசை, பசுமாடுகளை காட்டிலும் கன்றுகளிடத்திலே ஆசை. கண்ணுமே திணிதுகந்த காளாயன்னும் கனிபுடில் சூழ்கணபுரத்தன் கனியே என்னும் மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாயன்னும் வட திருவேங்கடம் மேய மைந்தாவென்னும் திருமங்கியாழ்வார் பாடினார். கன்று மேய்த்தான் இனிதுகந்த காளை. கன்றுகளை மேய்க்கிறதுனாலே ரொம்ப ஆனந்தப்படுகிறான் எம்பெருமான். பிருந்தாவனம் ததிரவைகி தாண்டவம் சிக்ஷிதம். பட்டர் தெரிவித்தார், பெருமான் அந்த மாடு கன்றுகளோட நடந்தே அதுகளுடைய கற்றுத்தூளியாலே தூசரிதமான திருக்குழல். பெருமானுடைய குழல் முழுக்க அப்படியே தங்கப்பொடி போட்டிருக்க ஆப்பல இருக்குமா. எங்க இது தங்கப்பொடினா ஒரே தூசி. எங்க தூசி? இந்த மாடு அப்படி இப்படி ஓடுறது இல்லையோ, அது ஓடி ஓடி தூசி கிளம்பித்துன்னா அதை தன்னுடைய தலை முழுக்க அப்படின்னு இருக்கான்னு பெருமான். அதை பார்த்து கோகுலத்திலே திரும்ப கண்ணன் வீட்டுக்கு வருகிறான். நீ குளிச்சுட்டு வான்னு யசோதை சொல்லுகிறாள். அந்த சமயத்திலே இல்லை நான் தீர்த்தம் ஆடலை, எனக்கு குளிக்கிறதுக்கு பிடிக்காது, நான் கருப்பா இருக்கேன்னா. இந்த கருப்பான உடம்புல எத்தனை தூசி இப்போ பொன்மேனியாக படர்ந்து இருக்கிறது. கருப்பு உடம்புல தங்க நகை போட்டத்தான் நல்லா இருக்கும். வெளுப்பா இருக்கிறவாள்லாம் தேவையில்லாம பணத்தை செலவழிச்சு நகை நட்டு வாங்கவே வாங்காதீங்க. அதுவும் வைராட்டிகள் வாங்கி பிரயோஜனமே இல்லை. 5 லட்சம் ரூபா போட்டு வைராட்டிக்கு வாங்கிட்டுருவா, வெள்ளை வெள்ளையர்னு இருக்கா. வைராட்டியை போட்டுன்னு என்ன லாபம்? இப்போ கருப்பா இருந்தா தானே வித்தியாசமே தெரியும். அதனால ஸ்வர்ண நகையா இருந்தாலும் கருப்பா இருக்கிறவா போட்டுக்கணும். கண்ணன் கருப்பு, அதனால சம்பிரதாயத்துல கருப்பா இருக்கிறவாளுக்கு தான் ஏற்றம்.
கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி வழி கிடந்தேனே புண்ணிப்புளி பிடித்தாற் போர் புறனின் நரகு பேசாதேன்னு ஆண்டாள் பாசுரம். கண்ணனை மறந்தாலும் மறக்கிறேன், அவர் கருப்பை என்னால மறக்கவே முடியாதுன்னுட்டாள் ஆண்டாள். கரியானொரு காளவந்துன்னு திருமங்கியாழ்வார் பாடினார். ஆகையாலே பெருமான்னு சொன்னால் அவனுக்கு கறவ மாடுகளிடத்தில் ஆசை. அவனை விட வசத்தியா இருக்குது அவனுடைய கரஸ்பரிசம் பட்டு பட்டு வளர்ந்த மாடுகள். ஒரு தன் கண்ணனிடத்திலே திருவடிகளை பற்ற வேண்டும் இருந்தால் அவன் கறவ மாடுகளை பற்ற வேண்டும். அதன் மூலமாக கண்ணனை பற்றலாம். கறவகள் பிஞ்சென்னு கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்துன்னு பாசுரம். கறவ மாடுகளின் பின்னே போறதுக்கு அவருக்கு ஆசை, நாம கறவ மாடுகள் பின்னாடி போவோம், கண்ணனும் கூடவே வருவர். அது 23வது கேள்வியிலே கிம்ஸ்விது பிரதிஷ்டமானானாம் வரம் காவப் பிரதிஷ்டமானானாம் வரம். 24வது கேள்வி கிம்ஸ்விது பிரசவதாம் வரம் பிரசவதாம் சந்ததி விருத்தி அடைய வேணும் என்ன ஆசைப்படுபவர்களுக்கு எது உயர்ந்தது? 24வது பதில் புத்திர பிரசவதாம் வரம். புத்திரன்தான் மிக முக்கியமானவர். சந்ததி வளரணும்னு ஆசை இருந்தா புத்திரன் தேவை. இந்த இடத்துல எல்லாருக்கும் இப்ப சந்தேகம் வந்துடும், இல்லை எங்களுக்கு பிள்ளை இல்லை பொண்ணு தான் வச்சுப்போம். யக்ஷ பிரச்சனத்தை விட்டுவிடலாமா? என்ன நாம இப்ப புத்திரன் பெறல புத்திரி மட்டும்தான் பெற்றிருக்கோமேன்னா, இங்கே சொல்லப்பட்டதெல்லாம் சாஸ்திரோக்தமான கர்மாக்களை செய்வதை பற்றி. இப்ப புத்திரன் பிறக்கலே புத்திரி தான் பிறந்துட்டாருங்கிறதுக்காக யாருக்கும் மோட்சம் இல்லைன்னு யக்ஷனும் சொல்ல போறதில்லை, தர்மபுத்திரனும் சொல்ல போறதில்லை. பெண் பிறந்தாலோ பிள்ளை பிறந்தாலோ மோட்சம் கிடைக்க போறது பகவத் அனுகிரகத்தாலே. இந்த பெண்ணு நாடையும் இல்லை பிள்ளை நாளையும் இல்லை, இது நமக்கு ஏற்பட போறதுன்னு ஒரு கர்மா செய்யறதுக்காக இந்த பேச்சு பேசிட்டு இருக்காளே தவிர மற்றபடி ஆண் பெண் எதுனாலையும் மோட்சத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சாஸ்திரம் எல்லாரையும் சமமாகத்தான் பாவிக்கும். அப்படின்னு பார்த்தா பிள்ளைய பிறக்கலைன்னு வச்சுப்போம், பிள்ளையும் பிறக்கலே பொண்ணும் பிறக்கலே, அவர்களுக்கு மோட்சமே கிடைக்காதானே? இதெல்லாம் யாருக்கு எந்த குற்றமும் கூடாது. கைம்பெண்ணா இருக்கிறதுனால தப்பில்லை, கல்யாணம் ஆகாத்தினால தப்பில்லை, எதுவோ நமக்கு வாழ்க்கையில துர்நிகழ்ச்சி நடந்துட்டதுனாலையும் தப்பில்லை. இதற்கும் எதற்கும் மோட்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அது தனியாகத்தான் இருக்கும். இது பல பேருடைய மனசில் யாரானு பேசுறத கேட்டு குழம்பிண்டு இருக்கவே கூடாது. நம்ம சாஸ்திர புஸ்தகத்தை பிரிச்சா இதுக்கெல்லாம் இடமே இல்லை. அவரவர்கள் ஏதோ 2 புஸ்தகத்தை விற்கணுங்கிறதுக்காக எத்தையானு எழுதி வச்சு போட்டு அதை நாம படிச்சு வச்சிருந்து இது இல்லையாமே அது இல்லையாமேன்னு பயப்படவே வேண்டாம். நமக்கு ஒண்ணுன்னா ஞாபகம் வச்சுப்போம், நம்ம பெற்ற தாயும் தந்தையும் எம்பெருமான். ஒரு குழந்தை கஷ்டப்படுறதுக்கு ஒரு நாளும் தாய் தந்தை நினைக்கவே மாட்டார்கள். அவர்கள் குழந்தையினுடைய நன்மைக்குத்தான் இருப்பார்களே தவிர இவனை எப்படியாவது தன் திருவடிகளில் சேர்த்துக்கணும்னு பகவான் பிரயத்தனப்படுறானே தவிர நம்ம எப்படியாவது தள்ளி விட்டுடணும்னு நம்ம பார்க்கறதே இல்லை. இந்த மாதிரி தேவையில்லாம ஒரு விதிமுறைகளை ஏற்படுத்தி நீ இங்கே இரு, கைம்பெண்ணா இருந்தா தப்பு, இது பல பேர் சொல்லிட்டு இருக்கோம். பர்த்தா முன்னாடி போயிட்டார், பத்தினி பின்னாடி போறா, என்ன அடுப்பதுனாலே? இது லோக நியதி. என்னமோ அந்த கைம்பெண்ணுக்கு இனிமே 1000 குற்றங்கள் நம்ம தலையில பட்டம் கட்டியிருந்தோம்னா இதெல்லாம் ஒன்றும் பெருசா சாஸ்திரத்துல பேசப்படவே இல்லை. இன்னும் கேட்டால் ஒரு விதவா நாரியாக இருந்தா அவர் தபஸ்வினின்னு வச்சுக்கணும். ஏனெனில் எப்படி ஒரு தபஸ்வி இருக்காளோ அப்படித்தானே அவளும் வாழ்க்கையை ஓட்ட போகிறாள். ஆகையாலே இந்த குழந்தை பெறாதவர்களை கேலி கூத்தாக்குறதோ அல்லது விதவ பெண்களை கேலி கூத்தாக்குறதோ இதெல்லாம் சாஸ்திர சம்மத்தமே அன்று. ஏதோ சில கோலங்கள் மாறுறத பத்தி சொல்லியிருக்கலாமே தவிர அதை விட்டுட்டு நாம ஒருத்தரை பரிபவப்படுத்துறதுங்கிறதோ மோட்சமே கிடையாதுன்னு சொல்றதோ இனிமே எந்தவித நிகழ்ச்சியில அவர் கலந்து கூடாதுன்னு சொல்றதோ இடமே இல்லை. இதுக்காக சொல்ல வந்தேன், புத்திரன் தேவை. கர்மா பண்ணுவதற்கு புத்திரன் தேவை. அதுக்குன்னு புத்திரன் இல்லைங்கிறதுக்காக எதுவுமே இல்லைன்னு ஆயிடப்போது தானே, அது ஆகாது. புத்திரனை பத்தி சொல்லுகிறார். ஏஷ்டவ்யாகா பகவ புத்திராக, பழங்காலத்தில் சொன்னார்கள் நிறைய புத்திரர்களை பெற்றுக்கொள், அப்பதான் ஒத்தனாவது உயிரோடு இருந்து கயாசிராத்தம் பண்ணுவன். இதுக்காக எழுதி வைத்தார்கள். புத்திரன் புத்திரன்கிற மொழியோ ஆத்மாவை புத்திரநாமாசின்னு சொல்லுவார்கள். தகப்பனாரே புத்திரனாக வந்து பிறக்கிறார். இந்த புத்திரன் இப்படித்தான் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா அவர் வாண்டவே வாண்டான்னு விடுவோர். அது ஏதோ சொல்லிட்டு இருக்கோம், இது வசந்த பிள்ளைன்னு நினைச்சு நாம பேசிட்டு இருக்கோம். புத்திரன்னா புன்னாம்னோ நரகாத்து திராயத்தேத்தி புத்திரஹா, புத்துங்கிற நரக்கத்திலேருந்து நாம தப்பிக்கணும்னா புத்திரன் பிறக்கணுமா. அதுக்கு தான் அவர் பிறந்து நம்மளை நரக்கத்திலேருந்து காப்பாத்துறாருங்கிறா. புள்ள பிறந்துரும், பிறந்த உடனே நான் குளத்துல போய் குதிக்கணும், இந்த அளவுக்கு கழுத்துல ஜலம் படுற அளவுக்கு நின்றுண்டு எனக்கு புத்திரன் பிறந்தான்னு சொன்னா இந்த சத்தம் போய் பித்திருக்களுடைய காதுல படும், இந்த ஜலம் போய் அவர்கள் பேர்ல தெளிக்கும். தெளிச்சுட்டு நமக்கு சந்தானம் வளருகிறது, நம்ம சந்ததி வளருகிறது, கவலை இல்லை. இது பித்திருக்களுக்கு நாம பண்ண வேண்டிய கடன். இதை சொல்லி முடிச்சுட்டு வெளியில வந்துருவோம். பிள்ளைய மார்பலையும் தோல்லையும் போட்டு 25 வருஷம் ஆனந்தமா வளர்த்துருவோம். நரக்கத்திலேருந்து தப்பிக்க வச்சுட்டானோ இல்லையோ, நமக்கு இனிமே புத்துங்கிற நரக்கம் கிடையாது இல்லையோ. பிள்ளை ஆனந்தமா வளர்ப்போம். 25 வயசு ஆயிடும், நம்மளை விட வசரமா பிள்ளை வந்து நிற்பர். சரி வர படிக்க வைக்கல,
இப்ப எதுக்கு வேலை கிடைக்குமோ அந்த படிப்பை படிக்க வைக்காத வேற ஏதோ என்ன படிக்க வச்சிருக்கீர், எனக்கு வசதி எல்லாம் சரியா பண்ணி தரல அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்பார். நமக்கு அப்ப தோணும், இவரை இவ்வளவு கஷ்டப்பட்டமே, உடம்பு குறைச்சே ராத்திரி பகல் தெரியாது தூக்கிட்டு ஓடினோம், இவர் எவ்வளவு தூரம் நம்மளை உதைக்கச்சே நாம பாதுகாத்திருக்கோம், எத்தனை நாள்ல இவர் நம்மளை வச்சிருக்கார், அப்பெல்லாம் நம்ம பாதுகாத்தோம், கடைசியில் இந்த பிள்ளை இப்படி பேசுறானே. நமக்கு அப்ப சட்டுன்னு தோணும், இதுக்கு புது நரக்கமே தேவையில்லை, இந்த பிள்ளை இவ்வளவு வளர்த்து ஆளாக்கி நாம பாக்குறதை காட்டிலும் இதை விட நரக்கமே தேவையில்லைன்னு தோணிப்படுற சொல்லியும். ஆக புத்திரன் முக்கியம் சந்ததி வளருவதற்கு. 3 இன்றியமையாத கடமைகள் புத்திரனுக்குண்டு. பிரத்யப்தம் பூரி போஜனாத், கயாயாம் பிண்ட பிரதானஞ்ச, ஜீவத்தோ வாக்கிய கரணாத். ஆண்டுதோறும் தாயார் தகப்பனார் ஸ்ராத்தத்தை நடத்தி மறுநாள் ததியாராதனம் பண்ண வேண்டும். பாகவத சமாராதனம் பண்ணாதான் ஸ்ராத்தம் முடியும். நாம சாப்பிட்டு போய்றதுக்கு மட்டுமல்ல, பிராமணனாக வந்திருக்கிறவர்களை வரித்தரும் சோறு எடுக்கிறோம், மேற்கொண்டு நாம சாப்பிட்றோம், மறுநாள் ததியாராதனம் பண்ணியே தீர வேண்டும். அது ஒன்று, பிரத்யப்தம் பூரி போஜனாத்து. அடுத்து கயாயாம் பிண்ட பிரதானஞ்ச, ஒரு தடவையாவது கயைக்கு போய் ஸ்ராத்தம் பண்ண வேணும், ஒரு தடவையாவது வாய்க்க வேண்டும். இன்னொரு தவறான அபிப்பிராயம் நிலவருது, கயா ஸ்ராத்தம் பண்ணிட்டு வந்துவிட்டால் அப்புறம் பிரத்யாப்திக ஸ்ராப்தம் பண்ண வேண்டாம், இந்த ஆண்டுதோறும் பண்ணுவதை நிறுத்தி விடலாம். அப்படி இருந்தாலும் ஹோமத்தோட பண்ண வேண்டிய தேவையில்லை, வெறுமே பெரியோர்களை கூட்டு வரிச்சு பண்ணிவிடலாம் இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கார்கள். சாஸ்திரத்தில் அதுக்கு இடம் இல்லை. கயா ஸ்ராத்தம் பண்ணி முடிச்சுட்டு வந்திருந்தாலும் ஆண்டுதோறும் தான் ஸ்ராத்தம் பண்ண வேண்டும். இல்லைன்னா வாக்கியம் எப்படி தெரியுமோ இருக்கும், வருஷா வருஷம் ஸ்ராத்தம் பண்ணு, கயா ஸ்ராத்தம் பண்ற வரைன்னு இருந்திருக்கும். அப்படி வாக்கியம் இல்லை, கயா ஸ்ராத்தம் பண்ணு, ஆண்டுதோறும் ஸ்ராத்தம் பண்ணு, இப்படித்தான் வேத வாக்கியம் இருக்கிறதுனாலே விடாமல் செய்ய வேண்டும். கயாயாம் பிண்ட பிரதானஞ்ச பிரத்யப்தம் பூரி போஜனாத்து. 3வது, இந்த 2 சொன்னாரோ இல்லையோ, உடனே நாம் அவரை பார்த்து கேட்டோம், நீர் என்ன எல்லாம் புறப்பட்டு போன அப்புறம் பண்றதையே சொல்லிட்டு இருந்தா, தகப்பனார் இருக்கச்சே ஒண்ணுமே பண்ண வேண்டாமான்னு கேட்டான். கயா ஸ்ராத்தமும் போன அப்புறம் பண்ணணும், வருஷா வருஷம் ஸ்ராத்தமும் போன அப்புறம் பண்ணணும், இந்த மட்டுமானும் போனானேன்னு பண்ணாலும் பண்ணிடுவான், இருக்கிறச்சே ஏதேன்னு பண்ண வேணுமா? ஜீவத்தோ வாக்கிய கரணாது, தந்த சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு நடக்க வேண்டும். அதுதான் புத்திரனுக்கு முக்கியம். இதே விஷயத்தை தான் 300 நாள் மழுவாளி செலவாங்கி அவந்தவத்த முத்தும் செத்தாய், என்னையும் என் அருமையும், அதாவது உன்னையும் உன் அருமையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்னாக கொள்ளாது, என்னையும் என் மெய்யுரையும் ஒன்னாக கொண்டு நின்னையே வனம்புக்க எந்தாய், நின்னையே மகனாக பெறப்பெறுவேன், 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே. நீ என்ன பார்க்கலே, எதையும் பார்க்கலே, உன்னுடைய தாயாரை பார்க்கலே, உன்னுடைய தாயாரை பார்க்காமல் எப்படியாவது என்னுடைய வார்த்தையை பார்க்கணும் நினைத்தாயே ராமா, இனி மகனாக பெற்றால் உன்னையே தான் எப்போதும் மகனாக பெற வேண்டும் என்று தசரதனே பிள்ளைய பார்த்து சொல்றார். ஒரு பிள்ளைக்கு எப்ப நல்ல பேர்னா, தகப்பனார் பார்த்து உன்னையே அடுத்த ஜென்மாவிலையும் பிள்ளையாக பெற வேணும் சொல்லிட்டா அதை விட பெரிய பட்டமே கிடையாது. இது நமக்கெல்லாம் கிடைக்குமான்னு நம்மளே யோசிச்சு பார்த்துக்க வேண்டியதான். நம்ம தகப்பனார் நம்மளை பார்த்து அடுத்த ஜென்மாவை நீ தான் பிள்ளையா பிறக்கணும், அடுத்த ஜென்மா நான் தான் உனக்கு தகப்பனா இருக்கணும்னு சொல்லுவோம்னா, பிறந்த வேகத்தில் அடுத்த ஜென்மா அவருக்கே வேண்டாம் விடுவோர். இதுதான் நாம பார்க்கிற நிலைமை. அப்படி இல்லாமல் புத்திரன்கிறவன் தகப்பனார் சொல்படி நடப்பவராக இருக்க வேண்டும். கிம் ஸ்வித் பிரசவதாம் வரம் புத்திர பிரசவதாம் வரம். இது 24வது கேள்வி. அடுத்து 25வது கேள்வியிலிருந்து மேற்கொண்டு வேறொரு பிரகரணத்தை தெரிவிக்கிறார். வேதம் என்னதுன்னு பார்த்திருக்கோம், புத்திரர்கள் எதற்குன்னு பார்த்திருக்கோம், ரிக்யஜு சாமங்கள் எதற்குங்கிறத பார்த்திருக்கோம். இன்னைக்கு 24வது கேள்வி வரைக்கும் பார்த்துட்டோம். நேற்றுக்கு 9 வரைக்கும் பார்த்துருக்கோம், இன்னைக்கு தேவையில்லை 15 கேள்வி பார்த்துருக்கோம். 24 வரைக்கும் நாளை சாயங்காலம் 7 மணிக்கு உபன்யாசம் உண்டு, வந்து சேர பிரார்த்தித்து அமைகிறேன். நேற்றுக்கே சொல்லியிருந்தா போலே யாருக்கானும் பிருந்தாவன யாத்திரையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தா உரிய ஃபேம்ப்ளெட்டை வாங்கிக்கோங்க. இன்னொன்று, சுந்தரகாண்டம் சமீபத்தில் ஒரு இடத்தில் 68 சர்க்கங்களும் உபன்யாசம் பண்ற வாய்ப்பு கிடைத்தது. அதை ஒரு குறைச்சலான வேலையில போட்டிருக்கோம். அந்த சிடி யாருக்கு வேணாலும் வாங்கிக்கோங்க, அதையும் இங்கே வச்சிருக்கோம். மொத்த சிடி லிஸ்ட்டும் உங்கள் இடத்துல கொடுப்பார்கள். இந்த 7 நாட்கள் மட்டும் குறைச்சல் வேலையில போட்டிருக்கோம். வேண்டுபவர்கள் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வாசம் ததோஜயம் உதீரயேத். வேதவியாச பகவான் நாராயணனுடைய அவதாரமாக கொண்டாடப்படுகிறார். வேதங்களையெல்லாம் பகுத்து கொடுத்த அவர் 5வது வேதமாக கொண்டாடப்படுகிற மகாபாரதத்தை அருளினார். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷங்கிற 4 புருஷார்த்தங்களை பற்றியும்
மகாபாரதத்தில் மிக விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆராருக்கு எதெது அதில் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொண்டு மேலே மேலே பக்தியை வளர்த்து கொள்ளுகிறார்கள். பாரதத்தில் 18 பருவங்கள் உண்டு. அதில் 3வது பருவம் வனபர்வம். வனபர்வாவின் கடைசியில் உண்டான ஆரணேய பருவத்தில் யக்ஷ பிரஷ்னம்ங்கிற முக்கியமான பாகம் காணப்படுகிறது. அதில் தர்மபுத்திரனுக்கும் ஒரு யக்ஷனுக்கும் நடந்த சம்பாஷணத்திலிருந்து நாம் நிறைய அர்த்தங்களை பெறுகிறோம். யக்ஷன் ஓரொரு கேள்வியாக கேட்டுக்கொண்டு வருகிறார். அதற்கு தர்மபுத்திரர் தன் பதில்களை தெரிவிக்கிறார். 124 கேள்விகளில் நாம் நேற்றும் முன்தினமுமாக 24 கேள்விகளுடைய அர்த்தங்களை பார்த்துள்ளோம். இனி மேற்கொண்டு 25வது கேள்வி என்னங்கிறத இப்போது பார்க்கலாம். நேற்றுக்கு நாம கடைசியாக அனுபவித்திருப்பது சந்ததியர்களை விரும்புபவர்களுக்கு எது சிறந்தது என்று கேட்டுக்கொண்டு புத்திரன் சிறந்தவன் என்று பதில் பார்த்தோம். அதாவது கிம்ஸ்வித் பிரசவதாம் வரம், சந்ததி வளர வேண்டும்னு ஆசைப்படுவதற்கு வரம் எது மிகச் சிறந்தது என்று கேள்வி. புத்திர பிரசவதாம் வரம், ஆத்மாவை புத்திரநாமாசின்னு இருக்கிறபடியாலே தந்தையே பிள்ளையாக வந்து பிறக்கிறான். புத்திர பாக்கியத்தாலே தந்தைக்கு வேண்டிய கடன்களும் ஆற்றப்படுகிறது. அந்த குலத்துக்குன்னு சில தர்மங்கள் இருக்கும். அதை மேற்கொண்டு பிள்ளை பிறந்தால்தான் அந்த தர்மத்தை பாதுகாத்து வைதிகத்துக்கும் லௌகிகத்துக்கும் நம்மால் நன்மை செய்வதற்கு இயலும். அதைத்தான் தமிழிலேயும் சொல்லுவார்கள், பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட் பிறப்பல்ல பிறர். நல்ல ஞானத்தோடே கூடின புத்திரனை பெறுவதை காட்டிலும் நமக்கு தெரிந்திருக்கிற செல்வம் மற்றொன்றில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்பேற்பட்ட புத்திரனுடைய பிறப்பாலே தகப்பனாருக்கு ஏற்றம் வரும். ஆனாலும் அந்த புத்திரன் குலத்துக்கு தகுந்தா போலே வளர்கிறானா, அவன் நம்முடைய கொள்கைகளை கடைப்பிடிக்கிறானாங்கிறதை தாய் தந்தையர்கள் கண்டிப்பாக நோக்க வேண்டும். நாம் வளர்க்கும் காலத்திலே அதை விட்டு கொடுத்து விட்டு மேற்கொண்டு சாஸ்திரம் நமக்கு சந்தானத்தை கொடுத்ததே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னால் அதனால் இவனுக்கு லாபம் ஏற்படாது. குழந்தையை பெறுவதை காட்டிலும் அதை வளர்ப்பது மிக முக்கியம். ஒரு கோவிலை புதுசாக நிர்மாணம் பண்ணுவதை காட்டிலும் இருக்கிற கோவிலை ரட்சிப்பது மிக உயர்ந்தது. நம்மாழ்வார் திருவாய்மொழியை பாடினார். ஆனால் அது அத்தனை ராமானுஜர் தான் வளர்த்து கொடுத்தார். ஈன்னமுதத்தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் என்று பூர்வர்களுடைய வார்த்தை. ஆகையாலே குழந்தையை பெறுவது ஒரு ஏற்றம் என்னால் அதை சரிவர வளர்க்க வேண்டும். சனாதன தர்மத்தை ஒத்துக்கொள்பவனாய், ஆஸ்திகர்களுக்குள்ளே அக்ரேசரனாய், நல்ல ஆத்மகுணங்கிற பண்பு படைத்தவனாய், நாட்டுக்கும் மக்களுக்கும் தன் குடும்பத்துக்கு நல்லது நினைப்பவனாய் இருந்தால்தான் புத்திர பிறப்பாலே நமக்கு வாழ்ச்சி ஏற்படும். இல்லைன்னா இங்கே புத்திரன் பிறக்கிறான்னு சொல்லியிருக்குங்கிறதுக்காக வெறும பிள்ளை பிறந்தொட்டத்துக்காக இந்த வைபவம்லாம் வந்துவிடாது. பெற்றெடுத்த பிள்ளை நாம் எப்படி நடக்கணும் நினைக்கிறோமோ, சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அதன்படி நடக்க வேண்டும். நடந்து பார்த்தா தான் எவ்வளவு ஆனந்தம்னு பிள்ளைக்கும் தெரியும். அப்படி சொல்லி கொடுத்துருந்தா தான் வருங்காலத்தில் எத்தனை ஆனந்தம்னு தகப்பனாராலையும் அனுபவிக்க முடியும். ஆக அது 24வது கேள்வியை பார்த்தோம். அடுத்து 25வது கேள்வி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான கேள்வி. பஞ்சமகாயஜத்தை பற்றி கேட்கிறான். ஒரு மனிதன் கண்ணு திறந்திருக்கு பார்க்கிறான், காது திறந்திருக்கு கேட்கிறான், நாக்கு ரொம்ப நன்னா இருக்கு ருச்சிக்கிறான், எல்லா அவயவங்களும் நன்றாகவே வேலை செய்கின்றன, மூச்சும் நன்றாகத்தான் விடுகிறான். இருந்தாலும் அவன் உயிர் வாழ்வதில்லை. அவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போலேருந்து சில கேள்விகள்லாம் விடுகதை ஆட்டம் இருக்கும். ஏற்கனவே நஜ கேள்வி ஆட்டம் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் விடுகதைன்னு நாம என்னதுன்னு சரிவர புரியாத அளவுக்கு குழப்பறாப்புல கேள்விகள் இருக்கும் இல்லையோ, அதை போல ஒரு கேள்வி கேட்கிறார்.
கண்ணு திறந்திருக்கு, காது திறந்திருக்கு, மூக்கு திறந்திருக்கு, மூச்சு விட்டுன்னு இருக்கான். ஆனா அவன் உயிர் வாழ்வதில்லை. அப்படிப்பட்ட மனிதன் யார்? இது கேள்வி. 25வது, இந்திரியார்த்தானு அனுபவன்னு புத்திமானு லோகபூஜிதா சம்மத சர்வபூதானாம் உச்வசன்னு கோன ஜீவதி. இது கொஞ்சம் 2 வரியில் இருக்கிற பெரிய கேள்வி. எல்லாம் சின்ன சின்ன கேள்வியா கேட்டுண்டாரோ இல்லையோ, இதை பெரிதாக கேட்கிறார். இந்திரியார்த்தான் அனுபவன்னு, கண்ணு காது மூக்கு முதலான இந்திரியங்களாலே அதன் அனுபவத்தை பண்ணி கொண்டிருக்கிறான். கண்ணு எப்பொழுதும் ரூபானுபவத்தை பண்ணும், காது சப்தானுபவத்தை பண்ணும், நம்முடைய தொடு உணர்ச்சி ஸ்பர்ஷானுபவத்தை துவகிந்திரியம் பண்ணும், நாக்கு நன்றாக ருச்சித்து சாப்பிடும், மூக்கு முகர்ச்சி இன்பத்தை அனுபவிக்கும். இப்படி நம்முடைய 5 இந்திரியங்களும் 5 விஷயங்களை அனுபவிக்கும். கண்ணு காது மூக்கு நாக்கு துவக்கு முதலான பஞ்ச ஞானேந்திரியங்கள். இந்த 5 நாள நாம தெரிஞ்சுக்கிறது எதை? சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த. சப்தம்ங்கிறது ஒலி, ஸ்பர்ஷங்கிறது தொடுதல் தொடு உணர்ச்சி, ரூபங்கிறது நிறத்தை குறிக்கும், ரசம்ங்கிறது நாக்காலே சுவைத்தலை குறிக்கிறது, கந்தம்ங்கிறது மூக்காலே முகர்தலை குறிக்கிறது. ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதித்தார், பூனிலாய 5 மாய் புனர்கண்ணின்ன 4 மாய் தீனிலாய 3 மாய் சிறந்த கால் 2 மாய் மீனிலாய 1 மாகி. என்ன 5 4 3 2 1 கணக்கு பாட்டா பாடியிருக்கார் திருமிழிசை ஆழ்வார். இதில் ஓரொரு பூதத்துக்கு ஓரொரு குணத்தை தெரிவிக்கிறார். பஞ்சபூதங்கள்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம். இந்த பஞ்சபூதங்களுக்கும் 5 தன்மைகள் உண்டு. பிருத்திவிங்கிற பூமிக்குண்டான தன்மை நல்ல மனம், மண் வாசனைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். மணம்தான் முதல் தன்மை, பிருத்திவிக்குண்டானது. அடுத்தது அப்பு தண்ணீர், தண்ணீருக்குண்டானது ரசம். அடுத்து அக்னி, அக்னிக்குண்டானது நிறம் அதாவது ரூபம். அடுத்து வாயு, அதற்குண்டானது ஸ்பர்ஷம் தொடு உணர்ச்சி. கடைசியா ஆகாசம், ஹோன்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கும் இல்லையோ, சப்தம். ஆக சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் இந்த 5ம் ஆகாசத்துக்கும் வாயுவுக்கும் அக்னிக்கும் தண்ணீருக்கும் பிருத்திவிக்கும் இருக்கும். இந்த 5னுடைய குணத்தையும் நாம 5 இந்திரியங்களாலே அனுபவிக்கிறோம். பகவான் எவ்வளவு அழகா சிருஷ்டிச்சு வச்சிருக்கார் பாருங்க. பஞ்சபூதங்கள், நம்மிடத்தில் 5 இந்திரியங்கள், பஞ்சபூதங்களுக்கு 5 தன்மைகள், ஓரொரு தன்மையை அனுபவிக்கிறதுக்காக நம்மிடத்துல ஓரொரு இந்திரியம். இந்த இந்திரியங்கிற புலன்களை செலுத்துவதற்கு நியமிக்கிறதுக்கு தான் மனசுங்கிற தலைவன். இந்திரியங்கள் 5 மட்டுமல்ல, 10 இந்திரியங்கள் உண்டு. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஞானேந்திரியங்கள். இதை தவிர கர்மேந்திரியங்கள் உண்டு. வாக் பாணி பாத பாயூபஸ்தங்கள். வாக்கு பேச்சு, பாணி கை, பாத கால், பாயூபஸ்தம் மலஜலம் கழிக்கிற துவாரம். இப்படி 5 ஆக மொத்தம் 10 இந்திரியங்கள். இந்த 10 எப்படி படுத்தும்னார், எப்படி சீதையை ராவணன் 10 தலையோட படுத்தினானோ அதே போல ஆத்மா ஒத்தொத்தரை இந்த 10ம் படுத்துற பாடு தாங்காது. ராவணன் தான் மனசு, நமக்கு இருக்கிற மனசு தான் அங்க ராவணன். நாம தான் சீதைன்னு வச்சுக்கணும். ஆத்மா தான் சீதை, ராவணன் தான் மனசு. ராவணனுக்கு 10 தலை உண்டு, நம்ம மனசுக்கு 10 தொண்டர்கள், 10 இந்திரியங்கள் உண்டு. கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம். கண்டு கண்ணாலே கண்டு, கேட்டு உற்று மோந்து உண்டு, இப்படி எல்லா இந்திரியங்களாலேயும் இந்திரியத்தின் விஷயங்களை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்திரியார்த்தான் அனுபவன்னு புத்திமான், புத்தியும் வேலை செய்யறது. லோக பூஜிதா, உலகத்தார் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். சம்மத சர்வபூதானாம், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். உச்வசன்னு, மூச்சு நன்னா விட்டுன்னு இருக்கார். உச்வாசம் நிச்சுவாசம் எல்லாமே நன்னாத்தான் இருக்கு. இந்திரியங்கள் வியாபாரத்தை பார்த்துன்னு தான் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் கோன ஜீவதி, யார் உயிர் வாழ்வதில்லை. இது இத்தனையும் நன்னா இருக்கிறச்சே ஒருத்தர் உயிர் வாழ இருப்போம். நாம் உயிர் வாழறாரா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு பரீட்சை பண்ணி பார்ப்போம். ஒரு சின்ன நூலை எடுத்து நம்முடைய மூக்கின் நுனியிலே வைத்து பார்ப்போம். பிராணம் படுத்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, கண்ணு வெறிச்சாப்பில் இருக்குது, மூடினாப்பில் இருக்குது, எப்படி வேணா இருக்கும். இன்னும் உள்ளுக்குள்ளே ஓடின்னு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு திரியை எடுத்து மூக்குக்கு முன்னாடி காட்டினா தெரியறது இல்லையோ, அது கூட தெரியறது வச்சுங்கோ. இது இத்தனையும் இருந்தாலும் கோன ஜீவதி, யாரொருத்தன் உயிர் வாழ்வதில்லை என்று கேட்டால் பதில் தெரிவிக்கிறார்.
தேவான் தேவதா அதிதி பிருத்யானாம் பித்ருணாம் ஆத்மனச்ச யஹ ந நிர்வபதி பஞ்சானாம் உச்வசன் சனஸ் ஜீவதி. இவன் வாழ்வதில்லை. உச்வசன் மூச்சு விட்டு கொண்டே இருந்தாலும் இவன் வாழ்வதில்லை. யாராருக்கு என்னென்ன பண்ணாட்டா இவன் வாழறதில்லை. 5 பேருக்கு தினப்படி பூஜை செய்ய வேண்டும். இந்த 5 பேரை பூஜிக்காமல் இவர் 5 வச்சுண்டு எந்த 5 அனுபவிச்சிருந்தாலும் இவர் உயிர் வாழாததற்கு சமம். யாரார பூஜிக்க வேண்டுமாம்? தேவதா அதிதி பிருத்யானாம். தேவதா தேவதை தெய்வம், அதிதி வந்திருக்கிற விருந்தாளிகள், பிருத்தியர்கள் வேலைக்காரர்கள், பித்ருணாம் பித்ருக்கள், ஆத்மனச்ச தனக்கு. இந்த 5 பேருக்கும் யார் ஒருத்தன் ஆராதனம் பண்றதில்லையோ, இந்த 5வரையும் யார் பாதுகாத்துவதில்லையோ, ந நிர்வபதி பஞ்சானாம் உச்வசன் ந சஜீவதி, அவன் வாழ்ந்தும் வாழாததற்கு சமம். இந்த 5 பத்தி பஞ்ச மகாயஜம்னு சொல்லுவார்கள். கண்ணனும் கீதையில் ஆச்சரியமா தெரிவிக்கிறான். கர்மயோகத்தை பண்றதுக்கு ஒரு வழிமுறையை எடுத்து உரைத்தான். நீ தீர்த்த யாத்திரைக்கு போ, தபஸ் பண்ணு, சுவாத்தியாயங்கிற வேதத்தை கத்துக்கோ, அல்லது வேதார்த்தத்தை நன்னா சொல்லு, தான தர்மங்களை பண்ணு, எந்த வகை வேணா நீ தேர்ந்தெடுத்துக்கோ. ஒரு விக்கிரகத்தை வச்சுன்னு பூஜை பண்ணிக்கோ, இந்திரியங்களை அடக்கு, புலனடக்கத்தால ஜெயிச்சுக்கோ, ஏதோ ஒரு விதத்துல கர்மயோகத்தை பண்ணு. ஆனால் யார் எதை பண்றதா இருந்தாலும் அவனுடைய வர்ணாசிரம தர்மத்தை மட்டும் விட்டுடக்கூடாது. நாம எந்த வர்ணத்துல பிறந்திருக்கோமோ அதை விடாம செய்ய வேண்டும். சர்வே பேதே யஜ்ஞவிதா யஜ்ஞக்ஷபித கல்மஷாக. இப்படி யஜ்ஞம் எப்படி பண்ண வேணும்னு தெரிந்திருக்கிறவர்கள் தாங்கள் பண்ற ஆசிரம தர்மத்தினாலேயே பாபங்களை எரித்து விடுகிறார்கள். ஒரு முக்கியமான அர்த்தம், ஒரு படிக்கட்டு கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு சொல்றேன். அப்பதான் நம்முடைய கர்மா எவ்வளவு தூரம் முக்கியம் நமக்கு தெரிய வரும். நாம பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு அடையணும்னு ஆசைப்படுறோம். அது முடியாமல் ஏதோ நம்மை தடுக்கிறது. எது? அவித்யா தடுக்கும், அஜ்ஞானம் நம்மை தடுக்கிறது. தேகமே ஆத்மான்னு பிரமிச்சுடுறோம், அது தடுக்கிறது. மறுபடியும் பிறக்கிறோம், அது தடுக்கிறது. சரீரம் தடுக்கிறது. இதை போக்கிக்கணும்னு தோன்றது. போக்கணும்னா என்ன செய்யலாம்? உபாசனம் பண்ணுங்கோள், பக்தி பண்ணுங்கோள்னு தெரிவிக்கிறார்கள். பக்தி பண்றதுக்கு வழியை தேட பார்த்தோம். நித்தியமான தியானம் தேவைப்பட்டது. தியானம் இருந்தால்தான் பக்தி பிறக்கும். தியானம் பண்ணிவிடலாமே நினைத்தால் தியானம் பண்ண ஒட்டாமல் மனசுல இருக்கிற அழுக்கு தடுக்கிறது. மனசுல கல்மஷம் இருக்கிற வரைக்கும் தியானம் உட்காராது. நினைக்க ஆரம்பிக்கிறச்சேவே எதோ எண்ணங்கள்லாம் செதறி போறது. சொல்லி ஒரு 10 நிமிஷம் பகவானை பத்தி நினைக்கணுங்கிறதுக்குள்ளே யார் யாரோ சிற்றப்பாவும் பெரியவப்பாவும் நம்ம 10 வருஷமா விஷவாழ்லாரும் ஞாபகத்துக்கு வராளே தவிர பகவான் மட்டும் ஞாபகத்துக்கு வர்றதே இல்லை. ஏன் வர்றதில்லைன்னா மனத்தில் இருக்கிற அழுக்கு. நாம வண்டி ஓட்டின்னு போற மூலியம் அதுல சில சமயம் தக்கு தக்குன்னு அப்படியே நின்று போயிடும். இது ஏன் ஒழுங்கா ஓட மாட்டேங்கிறது? நாமும் சாவியை போட்டு இப்படி பண்ணி பார்ப்போம், அது ஒன்றும் நடக்காது. ஏன் ஓடுறது இல்லைன்னா அதுல ஓடி வர வேண்டிய எரிபொருள் நடுவில் அடைக்கிறதுன்னு அர்த்தம். அதை அடைக்காம நன்னா ஓடின்னு இருந்தா தான் வண்டி ஓடும். எரிபொருள் ஏன் அடைக்கிறது? எங்கேயோ அழுக்கு அடைச்சுன்னு இருக்கு. இந்த மனசுல அழுக்குகள் அடைந்திருந்தால் நம்முடைய மனசுல எண்ணங்கள் சரிவர ஓடாது. எண்ணம்ங்கிற தியானமே சரியால பக்தி பண்ண முடியாது. பக்தி பண்ணலே மோட்சத்துக்கு மார்க்கமே இல்லை. ஆக மொத்தத்துல மனசுல இருக்கிற அழுக்கு போகணும் இல்லையோ, எதை போட்டு அதை சுத்தம் பண்ணலாம்? வழியில வண்டி நின்று போச்சுன்னா ஒரு துணி எடுத்து இப்படி தொடச்சா போயிடும். முதல்ல மனசு எங்க இருக்குன்னு தெரிஞ்சான்னா வெளியில எடுத்து துடைக்கிறதுக்கு. அப்ப மனசுல இருக்கிற அழுக்கை துடைப்பதற்கு வழியே கிடையாதான்னு தோணும். பகவான் ரொம்ப ஆச்சரியமா உபனிஷத்துல வழி சொல்றார். அதற்கு ஒரே வழி உன் வர்ணாசிரம தர்மத்தை கடைப்பிடித்தல். நாம நம்ம ஆசிரம தர்மத்தையும் வர்ண தர்மத்தையும், வர்ணம்ங்கிறது பிராமண க்ஷத்ரிய வைசிய முதலான வர்ணங்கள், ஆசிரமம்ங்கிறது பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம்ங்கிற 4 ஆசிரமங்கள். இதுக்கு என்னென்ன தர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கோ அதை விடாமல் பண்ணி கொண்டு வந்தால் அந்த கர்மயோகமே நம் மனசுல இருக்கிற அழுக்கத்தனையும் போக்கிடும். அப்ப நமக்கு சித்தம் சுத்தி அடைந்து போகும். சுத்தமான சித்தத்திலே ஞான யோகம் பிறக்கும். அப்பதான் தியானம் பண்ணி பெருமாளை கிட்டுவதற்கு முடியும். அப்ப கர்ம அனுஷ்டான நிச்சயமா தேவைப்படுறது. நம்ம அனுஷ்டானத்தை விட மனசுல அழுக்கு மூடிக்கும். அழுக்கான மனசுல தியானம் பண்றதுக்கே முடியாது. இதிலே ஒரு சூக்ஷ்மமா மறைமுகமா மற்றொரு பயனும் உண்டு. கர்மயோகத்தை விடாம பண்ணு, அப்ப மனசுல இருக்கிற அழுக்கு போயிடுங்கிற அளவுலையும். அழுக்கு இருக்கிறதுனாலே நம்ம எதை பத்தியோ போட்டு குழப்பிக்கிறோம்னு அர்த்தம். எதையோ நினைச்சுட்டு இருக்கோம்னா அப்ப நினைக்கிறதுக்கு தான் பொழுது நிறைய இருக்கு.
செய்யறதுக்கு பொழுது குறைச்சலா இருக்குன்னு அர்த்தம். கர்மயோகத்தை பண்ணிடு, உன் வர்ணாசிரம தர்மத்தை பண்ணிடுன்னா பண்றத்துல நாழியை போக்கிடுவோம் இல்லையோ. அப்ப எதை பத்தியோ நினைக்கிறதுக்கு வழி இருக்காது. அது நினைக்காதனால மனசுல அழுக்கே அடையாது. இப்படி மறைமுகமா வேற பெருமாள் ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சிருக்கார். நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல மனசு போயிடுத்துன்னா தேக ஆரோக்கியத்துக்கும் குறைவு இருக்காது, மனசுல அழுக்கும் அடையாது. ஆக மனதிலே இருக்கிற அழுக்குகளை நீக்கி பெருமானை மேன்மேலே நினைக்க வேணும். அப்படி இல்லாமல் வர்ணாசிரம தர்மத்தையே விட்டுட்டால் அழுக்குத்தான் மூடும். ஆசிரம தர்மத்தை இங்க பஞ்சமகா யஜ்ஞம்னு சொல்றார். ஒரு நாளை 5 காலமாக பிரித்து கொள்ள வேண்டும். அந்தந்த காலத்துல நாம செய்ய வேண்டிய அனுஷ்டானத்தை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். முதல் நாழிகைக்கு பிராத்தः காலம்னு பேர், அடுத்து சங்கவ காலம்னு பேர், அடுத்து மத்தியான காலம்னு பேர், 4வது அபரான்ன காலம்னு பேர், 5வது சாயங்காலம்னு பேர். 5 காலமாக பிரிக்கிறார்கள். பிராத்தः, சங்கவ, மத்தியான, அபரான்ன, சாயங்காலங்கள். இந்த 5 காலத்திலையும் நம்ம யாராருக்கு பூஜிக்கணுமோ அதை சரிவர நிகழ்த்தி கொண்டு வந்தாலே மனசுல அழுக்குகள் நிற்கவே நிற்காது. இது ஒரு 5. இன்னைக்கு ரொம்ப 5ஆ பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல பஞ்சபூதங்கள் பார்த்தோம், அப்புறம் பஞ்ச விஷயங்களை பார்த்தோம், பஞ்ச இந்திரியங்களையும் பார்த்தோம். இப்போ ஒரு 5 தெரிவிக்கிறார். காலங்கள் 5. இந்த காலத்துல யாரார நாம பூஜிக்க வேண்டுமாம்? பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம் என் 5 பேரை நாம் பூஜிக்க வேண்டும். பிரம்ம யஜ்ஞம்னால் பிரம்மத்தை குறித்த ஆராதனம். நித்தியப்படி வேதத்திலேருந்து ஒரு பிரஷ்னம் சொல்லிவிட்டால் பிரம்ம யஜ்ஞம் ஆயிடும். தேவ யஜ்ஞமும் ரிஷி யஜ்ஞமும் பண்ணணும்னா கார்த்தால தீர்த்தமாடின உடனே ஒரு தர்ப்பணம் பண்ணுவது வழக்கம். அதை பண்ணிவிட்டா தேவ யஜ்ஞம் ரிஷி யஜ்ஞம் முடிஞ்சு போயிடும். பூத யஜ்ஞம் நிறைய பிராணிகள்லாம் இருக்கும் இல்லையோ. நாம சாப்பிட்றதுக்கு உட்காரும் போதே மொத்தத்தையும் நாமே சாப்பிட்டுவிடக்கூடாது. முதல்ல இலை போட்டுண்டு சாப்பிடணும். இலைக்கு போஜன பாத்திரம்னு பேர். இலையை ஒருத்தர் சாப்பிட்டுட்டு எழுந்து போன பிற்பாடு சில சமயத்தில் அந்த இலையை பார்த்தால் ஒருவேளை இன்னொருத்தர் உட்கார்ந்து சாப்பிடலாமோன்னு தோணும். அந்த மாதிரி ரொம்ப சுத்தமாக சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிட்ட சுவடான இலையில இருக்கணும். கொஞ்சம் இலையில மிச்சம் வைக்கணும். அந்த மிச்சத்தை கொண்டு போய் வாசல்ல போட்டா பூத யஜ்ஞம். அங்க இருக்கிற நாய் முதலான ஜந்துக்கள்லாம் சாப்பிட்டு வாழும் மொழியும். அப்ப அதுவே பூத யஜ்ஞமாகி போயிடும். மனுஷ யஜ்ஞம் அதிதிகளை சத்காரம் பண்ண வேண்டும். நாம பெருமாளுக்கு ஆராதனத்தை முடிச்சுட்டு பிற்பாடு 20 நிமிஷத்துக்கு காத்திருக்க வேணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. 20 நிமிஷத்துக்கு யாரான அதிதி வருவார்களா என்று காத்திருந்து அவர்களுக்கு அன்னத்தை பரிமாறி விட்டுத்தான் நாம் சாப்பிட வேண்டும். அது மனுஷ யஜ்ஞம். ஆக பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், அதே போல பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், இந்த 5 இன்றியமையாமல் செய்யணும். இதுக்கு பஞ்சமகா யஜ்ஞம்னு பேர். இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பஞ்சமகா யஜ்ஞத்தை எவன் செய்யவில்லையோ அவன் கண்காது மூக்கு முதலான எது வேலை செய்தாலும் மூச்சு விட்டு கொண்டு இருந்தாலும் அவன் உயிர் வாழாததற்கு சமம் என்று தர்மபுத்திரர் பதில் சொல்லுகிறார். ஏன்னு பார்ப்போம். அப்படின்னா நாம எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கோம், மூச்சு விட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லையான்னா பஞ்சமகா யஜ்ஞம்னா என்னதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு பிற்பாடு அதை பண்றதுங்கிறது துர்லபத்திலும் துர்லபமா இருக்க போறது. அப்ப நாம யாருமே வாழறது இல்லையான்னு தோணும். இந்த யஜ்ஞத்தை இந்த காலத்துக்கு தகுந்தா போல கூட பண்ண முடியும். யார் அத்தியனம் பண்ணியிருக்கானோ ஒரு பிரஷ்னம் அப்படியே ஒன்றும் சப்தகாண்டம் தெரிஞ்சுட்டு சொல்லணும்னு வரல. அத்தியனம் பண்ணியிருக்கிறவா ஒரு 10 பிரஷ்னம் தெரியும்னால் அதையே திருப்பி திருப்பி கூட சொல்லிகிட்டே இருக்கலாம். வேதத்துல ஏதான ஒரு பகுதியை நித்தியப்படி சொல்லிட்டு இருந்தால் பிரம்மம் ஆனந்தப்படுகிறது. அது நிச்சயம் செய்ய வேண்டும். அதுவும் இந்த கேள்வியில நிறைய அதை குறித்தே நாம பார்த்துன்னு வந்திருக்கோம். நேத்திக்கு முந்தா நாளும் பார்க்கறச்சே கூட பிராமணன் யோக்கியத்தை படைத்தவன் உபயுக்தமான பாகங்களையாவது அத்தியனம் பண்ணித்தான் தீர வேண்டும். சுவாத்தியாய பிரவச்சனே ஏவேதி நாகோ மௌத்கல்யா தத்ஹிதபஸ்தத்ஹிதபஹ என்று நேற்றும் தைத்திரிய உபனிஷத்திலிருந்து பார்த்தோம். ஆக அந்த பாகத்தை ஒரு துளியாவது நித்தியப்படி சொல்ல வேண்டும். வாசல்ல இருக்கிற ஜந்துக்களுக்கு போடுறது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. நாம சாப்பிட்டோம், மிச்சம் இருக்கிறத போட்டா அது நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், பன்றியா இருக்கட்டும், ஏதோ கொஞ்சம் இடலாம். வடக்க போனீங்கன்னா இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். அவர்கள் கையில ஏதானு தின்பண்டம் வச்சுட்டு எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற பிராணிகளுக்கு போட்டுட்டே இருப்பா. ஏன்னா பூத யஜ்ஞம் அவர்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே போல அன்னதானமும் விடாம பண்ணிட்டே இருப்பா. அது மனுஷ யஜ்ஞம் ஆயிடுறது. ஆக யாரான ஒருத்தரை வச்சானோ ஒரு பிரஷ்னம் சொல்லிடுவா, தாங்களே நிறைய தானம் பண்ணிடுவா, தாங்களே அதிதி சத்காரம் பண்ணிடுவா. இப்ப கடைசி பட்சம் 3 யஜ்ஞம் ஆயிடுத்து இல்லையோ. 5ல் 3வது பண்ணால் 5க்கு 2 பழுதில்லை.
அப்புறம் 5க்கு 3 பண்ணிவிட்டோம் இல்லையோ. ஆக இலை போட்டுக்கொண்டு சாப்பிட வேண்டும். அதில் இன்னைக்கு சில துர்லபங்கள்லாம் உண்டு. நாம் இலை போண்டு சாப்பிட்டா மிச்சம் வச்சு வாசலில் கொண்டு போய் போடலாம். சாப்பிட்றதே தட்டு போண்டு சாப்பிட்டா அதை மிச்சம் வச்சு தட்டோட கொண்டு போய் வாசலில் போட்டால் அதுவும் பூத யஜ்ஞம். ஏன்னா அதுக்கு வேணுங்கிறவ அதை எடுத்துன்னு போவாள் இல்லையோ. அது நாய் பூனை எடுத்துன்னு போகாது. ஆனால் யாரும் தட்டை வெறும போட்டு விட மாட்டாளே. ஏதோ ஒரு விதத்திலே யஜ்ஞம்தான். மேல் அது கொஞ்சம் பூமியில் இருந்தால் சாப்பிட்டுட்டு வாசலில் கொண்டு போய் இலையை போடலாம். வாழறதே 18வது மாடியில் இருந்தோம்னா நிச்சயமாக சாப்பிட்டுட்டு இலையை கீழே போட முடியாது. அது யஜ்ஞமாகும். கீழே இருக்கிறவ தலையில் விழும், அதுவும் யஜ்ஞமாகும். ஆகையால இந்த பஞ்சமகா யஜ்ஞத்தை ஓரளவுக்காவது நம்மால் முடிந்தளவு செய்ய வேண்டும். ஏன் இதை பண்ணணும்னு பார்ப்போம். இதை பண்ணாதவன் மரித்தவனுக்கு சமம்னு சொன்னார் இல்லையோ, அவன் வாழ்வதில்லைன்னுட்டு. ஏனெனில் ஒரு கிரகமேதி, கிரகமேதினா குடும்பத் தலைவன், குடும்பம் நடத்தின்னு இருக்கிறவர். குடும்பத்தில் 5 வகையான பாபங்கள் நித்தியப்படி நம்மை தீண்டிக் கொண்டே இருக்கும். 5 பாபங்கள் எங்கே அடுப்பு மூட்டின்னு இருக்கோமோ அந்த இடத்துல இருக்கிற அக்னியினால நிறைய பிராணிவதை நடந்துட்டே இருக்கும். ஜல பாத்திரம், தண்ணீர் பாத்திரம் வச்சிருக்கிற இடத்துல பிராணிவதை நடந்து கொண்டே இருக்கும். உரல் உலக்க எங்க வச்சிருக்குமோ அந்த இடத்துல பிராணிவதை நடந்துட்டே இருக்கும். உலக்கையை வச்சு குத்துறோம்னா பிராணிவதை, நெருப்பு அடுப்பு எரியறதுன்னா பிராணிவதை. இப்படி 5 இடம். இதுக்கு பஞ்சசூனைகள்னு பேர். இந்த 5 பாபமும் குடும்பத்தாருக்கு நித்தியப்படி வந்துட்டு இருக்கும். இந்த பாபங்கள்லேருந்து நம்ம விலக்கிக்கணும்னால் இந்த 5 யஜ்ஞத்தை பண்ணியாக வேண்டும். ஆக பஞ்சசூனகளாகிற பாபங்களிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள பஞ்ச மகா யஜ்ஞங்களை பண்ண வேணும். அப்படி பண்ணாவிட்டால் இந்த 5 சூனைகளும் நம்ம பிடித்து நம்ம மரணத்துக்கு சமமா ஆக்கிவிடும். அதனாலதான் பஞ்சமகா யஜ்ஞத்தை பண்ணாவிட்டால் இவன் மூச்சு விட்டு இருந்தாலும் விடாததற்குத்தான் சமம் என்று தர்மபுத்திரன் பதில் தெரிவிக்கிறான். அதனால நாம என்னென்னமோ பண்ணிவிட்டு சாமான்யமா நாம செய்ய வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானத்தை விட்டுட்டோம்னு பேசுறதுக்கு வாய்ப்பில்லை. சந்தியாஹீனஹா அசுச்சிஹி, யார் சந்தியாவந்தனத்தை கூட பண்ணவில்லையோ மற்ற எந்த கர்மாவை பண்றதுக்கு அவனுக்கு யோக்கியத்தை இல்லை. சந்தியாவந்தனம் பண்ணேன் அதனால எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்பார்கள். ஒன்றும் கிடைக்காது. சந்தியாவந்தனம் பண்றதுங்கிறது கடமை. அந்த கடமையை பண்ணத்துக்காக ஒன்றும் பலன் கிடைக்காது. அப்ப பண்ணாத விட்டுடுற என்னன்னா அகரணே பிரத்யவாயம் உண்டு. அகரணேன்னா பண்ணாத காலத்தில் பாபம் வரும். அப்ப பலத்தை இப்படி வேணா வச்சுங்கோ, பண்ணா பாவம் வராதோ இல்லையோ, அந்த பலத்துக்காகவாவது பண்ணித்தான் தீர வேண்டும். ஆக ஒரு காலமும் சாமானிய சந்தியாவந்தனத்திலிருந்து 3 அக்னிகளை இவன் ஆராதிக்கிற வரை அவசியம் வர்ணாசிரம தர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டும். பஞ்சமகா யஜ்ஞம் யார் பண்ணவில்லையோ அவன் இறந்தவனுக்கு சமம் என்று 25வது கேள்வி, 25வது பதில். அடுத்து ஆச்சரியமான 26வது கேள்வி கேட்கிறார். கிம் ஸ்வித் குருதரம் பூமேஹே மாதா குருதரம் பூமேஹே. பூமியை காட்டிலும் குருதரம், குருனா பாரமானது, பெருமை படைத்தது. பூமியை காட்டிலும் பெருமை படைத்தது எது? பூமியை காட்டிலும் பாரமானது எது? மாதா குருதரம் பூமேஹே. பூமியை காட்டிலும் மாதாதான் பெருமை படைத்தவள். மாதான பெற்ற தாய். பெற்ற தாய் பூமியை காட்டிலும் உயர்ந்தவள். பிருத்திவி மாதா தியௌஃப் பிதா என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாசம்தான் பிதா, பிருத்திவி தான் மாதா. ஏன் பிருத்திவிக்கும் மாதாவுக்கும் ஒரு தொடர்பு படுத்துறாள்னா, பூமி அபார பொறுமையோட எடுக்கக்கூடியவள். நாம எத்தனை உதைச்சாலும் வெச்சாலும் தட்டினாலும் இடிச்சாலும் தோண்டினாலும் துப்பினாலும் மலஜலத்தை கழித்தாலும் இத்தனை பண்ணாலும் பூமி தாங்கிக்கிறாளோ இல்லையோ. அதை காட்டிலும் நாம் படுத்தின அத்தனை பாட்டையும் தாயார் தாங்கிட்டு இருக்காளோ இல்லையோ. அதனாலதான் மாதா குருதரம் பூமேஹே. மாதா தான் பூமியை காட்டிலும் மிக்க வலியவள். அவளுக்கு இருக்கிற பெருமை பூமிக்கு கூட உண்டோ? பொறுமையில் பூமியை போன்றவர் இல்லைன்னு சொல்லுவார்கள். இதே விஷயத்தை வால்மீகி பகவானும் ராமாயணத்தில் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஸ்தைர்யே ஹிமவானிவ சமுத்திரைவ காம்பீர்யே க்ஷமயா பிருத்திவி சமஹ. க்ஷமாங்கிற பொறுமையில் ராமன் பூமி பிராட்டிக்கு சமமானவன். எதை பண்ணாலும் இந்த பூமி நம்ம ஒத்துக்கிறாள். நாம வாழற இடத்த கூட நம்ம சுத்தமா வச்சுக்கிறோமான்னு தெரியாது. ஆனா என்ன நாம பண்ணிட்டாலும் ஒத்துக்கிறாளோ இல்லையோ. அதுவும் இப்ப புதுசா பார்த்தோம்னா அடிக்கடி தொலைபேசிக்காகவும் மின்சாரத்துக்காகவும் தண்ணீர் வசதிக்காகவும் பளபளான்னு பாதை போடுறதுக்காகவும் அடிக்கடி நாம பூமியை வெட்டி போடுறோம். எங்க பார்த்தாலும் அது வெட்டி வெட்டி தான் போட்டு வச்சிருக்கா. இப்படி பூமியை வெட்டுறமேன்னு வெட்டுறமேங்கிறதுக்காக பூமி பிராட்டி எப்பவான்னு கோவிச்சுக்கிறாளுன்னா அவள் இதெல்லாத்தையும் பொறுத்து கொள்ளுவள். ஆனா எதை பொறுத்துக்கிறதுக்கு முடியாத போடுறதுன்னா, பூமியிலே அசுர சக்தி வளர்ந்து படுத்து ராட்சச சக்தி வளர்ந்து படுத்து நான் மட்டும் அவளால் பொறுத்து கொள்ள இயலுவதில்லை. ஆக பூமி பிராட்டிக்கு பொறுமை உண்டு.
பூமியை காட்டிலும் ஒருத்திக்கு பொறுமை உண்டோன்னா மாதா குருதரம் பூமேகே, மாதாவுக்குத்தான் பொறுமை. இதை எங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்னா, நேற்று கயா ஸ்ராத்தத்தை பத்தி பார்த்தோம் இல்லையோ. கயைக்கு நாம போறோம், போனா பிண்ட பிரதானம் பண்ண சொல்லுவா. எல்லாருக்கும் ஒன்று தான், இவருக்கு ஒன்று இவருக்கு ஒன்று இவருக்கு ஒன்று. யாரெல்லாம் தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்கள், நம்ம முகம் தெரிஞ்சவா தெரியாதவா, அங்கெல்லாம் போய் சண்டை சச்சரவெல்லாம் பார்க்கப்படாது. நமக்கு உறவுன்னு ஆறாறு இருக்காளோ அவள் வாளுக்கு போட்டுவிட வேண்டியதான். அது ஒருவேளை அவர்கள் இருக்கிறார்களா இல்லையான்னு கூட இவனுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் இவர் போய் போட்டுட்டு வந்துடுவர். அதிலே எல்லாருக்கும் ஒன்று போடச்சே மாதாவுக்கு பண்ண சொல்கிறாளோ இல்லையோ, அவளுக்கு மட்டும் 16 பிண்ட பிரதானங்கள், 1 2 இல்லாமல் 16 பிண்டங்களை வைக்கும்போது ஒரு பிண்டத்தை வைக்கச்சே ஒரு மந்திரம். கயா ஸ்ராத்தம்ங்கிறது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும், நாம இங்கே பண்ற அளவுக்கு அங்கே இல்லை. மேலும் பிராமணார்த்தத்துக்கு யார் வரப்போகிறாரோ அவரை சட்டுன்னு சாப்பிட வேண்டிய சமயத்துக்கு தான் வருவர். அதுக்கு முன் சமயத்துலலாம் நாம் எல்லாத்தையும் உட்காந்து பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். அமுது செய்ய வேண்டிய சமயத்துக்கு வருவர், அவர் சாப்பிட்டுடுவர். சாப்பிட்ட பிற்பாடு அங்கவா அப்படின்னு அக்ஷயவட்டத்துக்கு கையை காமிச்சிட்டு அவர் புறப்பட்டு போயிடுவர். நாம் போய் அக்ஷயவட்டத்தில் நின்றுந்தா அதற்கப்புறம் திருப்தோசி திருப்தோஸ்மி கேட்டு திருப்தோசி சொல்லிட்டு பரப்பிட்டு போயிடுவர். கயா ஸ்ராத்தம்ங்கிறது நாம பண்ற அளவுக்கு 4-5 மணி நேரம் கூடலாம் ஆக போறதே இல்லை. ஸ்ராத்தம் பண்ணோம்னாலே அதுக்குன்னு ஒரு காலம் உண்டு. இப்போ எல்லாரும் 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு 9:30 மணிக்குள்ள முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மாட்டிக்க வேண்டிய குழாயை மாட்டின்னு வேற கிளம்பி போடுவோம். இது இல்லை ஸ்ராத்த காலம். வருஷத்துக்கு ஒரு நாளாவது கண்டிப்பாக விருப்ப ஓய்வை போல எடுத்துக்கொண்டு நாம நிச்சயம் கார்த்தால தொடங்காமல் ஒரு 11:30 மணிக்கு மேலதான் பார்வண ஹோமம் பண்ண வேண்டும். அதுக்கு குதபகாலம்னு பேர். கூத்தபக கூன பூமி, பூமி தப்பிக்கணும். பூமி நன்னா சுட ஆரம்பிச்ச அப்புறம்தான் பித்ருஸ்ராத்தமோ மாதிருஸ்ராத்தமோ பண்ண வேண்டும். பூமி தப்பிக்கணும்னா ஒரு 11:30-12 மணி ஆக வேண்டாமா? அதுக்கப்புறம் தான் இந்த பிண்டத்தை எடுத்து அக்னிக்கு ஆகுதியை நாம கொடுக்கணும். இது குத்தப காலத்துக்கு அர்த்தம். வேடிக்கையா ஒருத்தர் சொன்னார், குத்தப காலம்னா கூன குக்ஷி, வயர் இருக்கோ இல்லையோ, கூத்தப்ப வயரும் எரிய ஆரம்பிக்கிறது இல்லையோ. ஏன்னா இவர் கார்த்தால சாப்பிட்டு பழக்கம், எதையும் சாப்பிடாமல் தான் ஸ்ராத்த கர்மா பண்ண வேண்டும். அதை ஏன் ஸ்ராத்தம்னு சொல்றோம்னா, ஸ்ரத்தையோட செய்யப்படுகிறபடியால தான் அதுக்கு ஸ்ராத்தம்னு பேர். எந்த காரியத்தை ஸ்ரத்தையோட செய்தாலும் ஸ்ராத்தம்னு சொல்லலாம். அப்படின்னா கல்யாணத்தை ஸ்ரத்தையா பண்ணா கூட ஸ்ராத்தம்னு சொல்லலாம். நாம அந்த அர்த்தத்துல அதை பிரயோகப்படுத்துறது இல்லையே தவிர பொருள் வராம மட்டும் போகவே போகாது. எதுக்கு சொல்ல வந்தேன், அப்படி கயாஸ்ராத்தம் பண்றதுக்கு போறோம். 16 பிண்டங்களை வைக்க சொல்லுவார்கள். இந்த மாதா தகப்பனார கல்யாணம் பண்ணிட்டதுலேருந்து, நம்ம கர்ப்பம் தரிக்கிறதுக்கு அவள் எடுத்துட்ட முயற்சியிலேருந்து, அதுக்கு அவள் பண்ணின தபஸிலிருந்து, கர்ப்ப காலத்தில் அவள் பட்ட கஷ்டத்திலிருந்து, கர்ப்பம் வெளியில வரச்சே அவள் பட்ட துயரத்திலிருந்து, வெளியில வந்த பிற்பாடு என் மலமூத்திரம் கூட தெரியாமல் நான் அழுது புரண்டு கொண்டிருந்த காலத்தே அவள் அதத்தனி சுத்தம் பண்ணி எனக்கு பாலூட்டின நாளிலிருந்து, அவள் பண்ண நல்லத்தை புரிஞ்சிக்காமல் நானே திரும்ப அவளை நிந்தித்ததிலிருந்து, அந்த நிந்தனையும் பொறுத்து கொண்டு நான் நன்னா இருக்கணும்னு அவள் ஆசைப்பட்டதிலிருந்து, இத்தனைக்கு மேலே திருக்கல்யாணம் ஆன பிற்பாடு அவள் மட்டுமே போராது என்று நினைத்து அவளை நான் வெய்ய ஆரம்பிச்ச நாளிலிருந்து, இது முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் என்னென்னலாம் அவளை குறித்து நாம் அபச்சாரப்பட்டிருக்கோமோ இது ஒன்னொன்னையும் சொல்லி சொல்லி ஒரு பிண்டத்தை கீழே வைக்கணும். வச்சா 16 பிண்டம். பெற்றத்தை யார் எந்த தந்தை பிறப்பித்தாரோ அவருக்கு ஒரே ஒரு பிண்ட பிரதானம். எந்த தாயார் நம்மளை பெற்றிருக்காளோ அவளுக்கு 16 பிண்ட பிரதானம். இந்த 16 மந்திரங்களை நாம் அர்த்தத்தோட தெரிஞ்சுண்டு அவர்கிட்ட கேட்டா சொல்லுவர். தமிழ்காரர்களே அங்க இருக்கா, அர்த்தத்தோட கேட்டுண்டு மட்டும் பிண்டத்தை வைத்தோம்னுட்டா கண்டிப்பா மாதா பூமியை காட்டிலும் குருதரம் என்பதை அப்போது தெரிந்து கொள்வோம். அவள் பொறுமையிலும் பெரியவள். அவள் நாம் என்னென்ன அபச்சாரத்தை படுகிறோமோ பொறுத்து கொள்ளுகிறாள். ஆகையாலதான் மான்யத்தே இதி மாதான்னு சொல்லுவார்கள். எல்லாராலும் அவள் மான்யத்தே மரியாதையோடே நடத்தப்படுகிறாள். மாத சமஸ்த ஜகதாம் மதுகைடபாரேகே வக்ஷோ விகாரிணி மனோகர திவ்யமூர்த்தே என்று வெங்கடேச பெருமானை பத்தி நிச்சல்னு நாம கேட்கிறோம். கார்த்தால வெங்கடேஷ் சுப்பிரபாதம் பிரபத்தி மங்களம் ஸ்தோத்திரம்லாம் கேட்கிற மொழியும் அதுல இந்த சொல் வரும். மாத சமஸ்த ஜகதாம் மதுகைடபாரேகே வக்ஷோ விகாரிணி மனோகர திவ்யமூர்த்தே. சமஸ்த ஜகதாம் மாதா, எல்லா உலகத்துக்கும் பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி மாதாவாக இருக்கிறாள். பெரிய பெருமாளுடைய திருமார்பிலே இருந்து அவள் தான் மிக முக்கியமானவள், பூமியை காட்டிலும் முக்கியமானவள். மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ என்னும் மாதாவைத்தானே முதல்ல தெய்வமாக எடுத்தது. என்னை பெற்றவர் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய்னு சாதித்தார் ஆழ்வார். ஆக எல்லாவற்றை காட்டிலும் முதல்ல தாய் எடுத்திருக்கிறபடியாலே
தாய் பூமியைக் காட்டிலும் உயர்ந்தவள் என்று தெரிவித்தார். கிம்ஸ்வித் குருதரம் பூமேகே மாதா குருதரம் பூமேகே. இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, பூமியை ரொம்ப தூரம் நாமும் புண்படுத்தக்கூடாது. நம்ம சுத்து வட்டாரத்தை சுற்றுச்சுவரச் சூழல் அதை நல்லா சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு அரசாங்கத்திலேருந்து வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போறா. அது என்னத்துக்கு? இப்போ நம்ம பூமி தாய்னு தெரிஞ்சிட்டோம்னா நாம ஒழுங்கா வச்சுக்க மாட்டோமா? நம்ம பூமியை பூமி பிராட்டி நம்முடைய மாதாவை போலேன்னு தெரிந்து கொண்டால் ஒரு நாளும் குப்பையை போடுறதோ துப்புறதோ அழுக்கா வச்சுக்கிறதோ இந்த தப்பை நாம பண்ணவே மாட்டோம். சுற்றுப்புற சூழலும் சுத்தமா இருக்கணும், நாமும் சுத்தமா இருக்கணும், மனசும் சுத்தமா இருக்கணும். அதற்கு வேண்டியதை செய்தா இவ்வர்த்தங்களை புரிந்து கொள்ளலாம். 26வது கேள்வி. அடுத்து 27. கிம்ஸ்வித் உச்சதரம் ரவாத். ரவாத் ஆகாசத்தை காட்டிலும், கிம்ஸ்வித் எது உச்சதரம் மிக உயர்ந்தது. ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தது எது? எல்லாத்தை விட ஆகாயம் உயர்ந்தது. ஆகாசத்தை விட ஒரு உயர்ந்தது உண்டோ என்று கேட்டுக்கொண்டு சொல்றார். ரவாத்து பிதா உச்சதரஸ்ததா. ரவாத்து ஆகாயத்தை விட, பிதா பிறப்பித்த தந்தை தான் மிக உயர்ந்தவன். பூமியை காட்டிலும் தாய் உயர்ந்தவள், ஆகாயத்தை காட்டிலும் தந்தை உயர்ந்தவன். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து சாஸ்திரம் சொல்லித்து, பிருத்திவி மாதா தியௌ பிதா. தியௌகு ஆகாயம்தான் உனக்கு பிதா, பிருத்திவி தான் உனக்கு மாதா. ஏன் பிருத்திவிய மாதான்னு சொல்லிட்டு மேல ஆகாசத்தை சொல்றதுனால், ஆகாசம்ங்கிறது பிருத்திவியை ஆலம்பனமாக பற்றி கொண்டு தான் இருக்க முடியும். ஒரு மாதாவை பற்றித்தான் பிதா பிள்ளை பெற முடியும். ஆகாயம்ங்கிறது பிருத்திவியை பற்றித்தான் இருக்கணும். நிராலம்பனமா ஆகாசம் அப்படியே தாங்குமா? கீழே இருக்கிற பிருத்திவியை பற்றி கொண்டு தானே இருக்க வேண்டும். ஆகையாலே ஆகாயத்தை பிதாவை காட்டிலும் உயர்ந்தவன் சொல்லித்து, கிம்ஸ்வித் உச்சதரம் ரவாத். ரவாத் பிதா உச்சதரஸ்ததா. பிதாவை ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்னால், அவருக்கு இருக்கிற பெருமையை பார்த்து தானே பிள்ளையோ பெண்ணோ நடக்க போகிறார்கள். பிதாங்கிறவர் ஆகாயத்தை போலே எல்லை காண முடியாதவராய், தாண்டிவிட முடியாதவராய், ஆழங்காண முடியாதவராய், மிக உயர்ந்தவராக பண்பாளராக இருக்க வேண்டும். அதனாலதான் ஆகாசத்தை காட்டிலும் பிதா உயர்ந்தவன் தெரிவித்தார். இது 27வது கேள்வி. ஆக 26ம் 27வது கேள்வியும் மாதாவை காட்டிலும் பூமியை காட்டிலும் உயர்ந்தது மாதா, ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தது பிதா என்று ரெண்டும் தெரிவித்தார். அடுத்து 28வது கேள்வி. கிம்ஸ்வித் சீக்கிரதரம் வாயோஹோ. இதுல இன்னும் வேடிக்கையா இருக்கும். வாயோஹோ வாயுவை காட்டிலும், கிம்ஸ்வித் எது சீக்கிரதரம் மிக வேகமானது. வாயுவை காட்டிலும் வேகமானது எது? நாம் உடனே தேடி பிடிச்சி புஸ்தகத்தெல்லாம் பார்த்து சில விமானம்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கா, அது வாயுவை காட்டிலும் ரொம்ப வேகமாக பறக்குமா. ரயில் வண்டி கூட இப்போ சில நாட்டில் கண்டுபிடிச்சிருக்கா, அது இன்னும் வேகமாக பறப்பும்னு நாம் படிக்க ஆரம்பிப்போம். இவர் அதெல்லாத்தையும் சொல்ல வரல. வாயுவை காட்டிலும் எது மிக வேகமானது என்று கேட்கில், மனசீக்கிரதரம் வாயோ. வாயுவை காட்டிலும், வாதாத்து வாதம்ங்கிற வாயுவை காட்டிலும், மனஹா நம்ம மனசே மிக வேகமாக செல்லக்கூடியது. வாயு எத்தனை வேகமாக போகுமோ அதை விட மனசு வேகமாக போகும். வாயுவுக்கும் பிரயாணம் பண்ணுறதுக்கெல்லாம் வேகம் உண்டு. வெளிச்சம் ஒளி வருகிறதே, ஒளிக்கும் பிரயாணம் பண்ணுகிற வேகம் உண்டு. ஆனால் மனசுக்கு மட்டும் இந்த மாதிரி இடையூறுகளே இல்லை. நாம் இங்கேயே உட்காண்டிருக்கிறச்சே ஒரு சுற்றி எங்கே வேணால் போயிட்டு வரலாம். நீங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கீள், நானும் இங்கே தான் இருக்கேன். இப்போ இதே சமயத்தில் என்னென்னலாம் உற்சவம் நடந்துட்டு இருக்குமோ, வேற எங்க கேளிக்கைகள்லாம் நடந்துட்டு இருக்குமோ, மொத்த சுத்தும் நம்ம மனசு ஒரு தரம் சுத்திட்டு வந்துடும். அப்போ அது ரொம்ப வேகமாக போகிறது இல்லையோ. மனசு எப்போது வேகமாக போகிறது? ஏன் வாயுவை காட்டிலும் வேகமாக இருக்குன்னால், நம்முடைய கண் காது மூக்கு முதலான இந்திரியங்கள் எல்லாம் எல்லைக்கு உட்பட்டவை. என் கண்ணாலே இப்போ அந்த கடைசியில் நின்றுட்டு இருக்கிற வரைக்கும் பார்க்க முடியும், அப்புறம் பார்க்க முடியாது. என் காதாலே இங்கே இருக்கிற ஒலிகள் வரைக்கும் கேட்க முடியும், அப்புறம் கேட்க முடியாது. என் கையாலே கையை நீட்டி இவ்வளவு தூரம் தொட முடியும், அதுக்கு மேலே தொட முடியாது. ஆனால் மனசுக்கு இந்த எல்லைக்கோடுகள் இல்லை. எல்லைக்கோடுகளை தாண்டி போயிட்டபடியால் ரொம்ப வேகமாக பிரயாணம் பண்ணுற சக்தி. மனப் பிரகிரகவான் நரஹா என்ன உபனிஷத்து ஓதுகிறது. புத்தி சாரதி, புத்தி தான் சாரதி. இந்த சரீரத்தை ஒரு தேர்னு வச்சுங்கோ. இந்த தேர்ல ஆத்மா தான் ரதி ஆட்டம் பிரயாணம் பண்ண போறார். தேருக்கு முதலாளி ரதி, இந்த ஆத்மா தான் ரதி. இந்த தேர் தான் நம்முடைய சரீரம். இதை யாரானோ தேர் ஓட்டணுமோ இல்லையோ, ஓட்டுறது தான் புத்தி. இந்த புத்தி தான் தேரோட்டியா சரீரத்தை இழுத்துன்னு போவர். அந்த புத்தியான தேரோட்டிக்கு கடிவாளம் வேணுமோ இல்லையோ. இந்திரியங்கள்லாம் இந்திரியாணி ஹயான்யாகு, இந்திரியங்கள் தான் குதிரைகள். ஒரு குதிரையும் ஒரு பக்கம் பிச்சுன்னு ஓடுறதுக்கு பார்க்கும். இந்திரியங்களும் அதே போல ஓட பார்க்கறது இல்லையோ. இந்திரியங்கள் எப்படி ஓடினா நாம் எப்படி கட்டுப்போடும்னு சம்ஸ்கிருதத்தில் ஒன்று சொல்லுவார்கள். அதாவது துரித்தி பை பார்த்திருப்பேன், தண்ணீரை அடைச்சி வச்சிருக்கிற தோல் பை பார்த்திருப்போம்.
அந்த தோல் பையில ஒரே ஒரு இடத்துல சின்ன குண்டூசி ஓட்டை விழுந்துடுத்துன்னா உள்ள அடங்கி இருக்கிற தண்ணீர் மொத்தம் வெளியில போடும். ஒரு இடத்துல ஒரே ஒரு ஓட்டை தானே போட்டோம், அதுக்கு எதுக்கு எல்லா ஜலமும் வெளியில போடும்னா 5 இந்திரியங்களுக்குள்ளே ஓரிடத்தில் சிறு ஓட்டை விழுந்துட்டாலும் உள்ள மூடி வச்சிருக்கிற மொத்த தண்ணீரும் வெளியில போடும். ஆகையாலே இந்திரியங்கள்ங்கிறது குதிரையை போலே பிச்சு கொண்டு ஓடும். இந்த இந்திரியங்களை இழுத்து பிடிக்கிறதுக்கு ஏதான கடிவாளம் வேணுமேன்னா அதைத்தான் பிரகரவகான் நரகா, மனசு தான் நாம் இழுத்து பிடிக்க வேண்டிய கடிவாளத்தை போன்றது. ஆக மனது கடிவாளம் போன்றது. மனஸ்ரீக்கிரதரம் வாதாது, வாதத்தை காட்டிலும் காற்றை காட்டிலும் மனசு வேகமாக போகும். அதை பத்தி ஆழ்வார் சாதித்தார். இந்த மனசை சுத்தமாக்கினுட்டால் அப்ப அதிவேகமா நாம ரொம்ப நல்லத்தல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு வந்துட்டலாம். இங்கேயே இருந்துட்டு எங்கெங்க உபன்யாசம் நடக்கிறதோ நினைச்சு விடலாம், எங்கெங்க நல்ல சங்கீத கச்சேரி நடக்கிறதோ நினைக்கலாம், எங்கெங்க உற்சவங்கள் நடக்குமோ நினைக்கலாம், யார் யார் நல்லோர்களோ அவர்கள் முன்னாடி சேவிக்கிறாப்பிலேயே நினைச்சு விடலாம். அந்த மாதிரி நமக்கு மாட்டேங்கிறதே. எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாமும் நினைக்கிறதோ இல்லையோ. நியாயமா மனசு வேகமா போகும்னா நல்ல இடமா ஒரு சுத்தி வந்துடுத்துனா நமக்கு நன்மை தான். அது நல்ல இடத்துக்கு போகாமல் தீயத்தையும் சேர்த்து நடக்கிறதோ இல்லையோ. அது எதனாலேன்னு யோசித்து பார்த்தால் மனசுலே எப்பொழுதும் சேர்ந்திருக்கிற அழுக்கு. மறுபடியும் அதே கேள்வி, மறுபடியும் அதே பதில் தான். மனத்தில் அழுக்கு இருந்தால் அது தீய திசையை நோக்கி போகும். மனது சுத்தமா இருந்ததுன்னா நல்ல திசையை நோக்கி போகும். ஆழ்வார் சாதித்தார், மனநக மலமர மலர்மிசை எழுதொரும் மனனுணர்வளவிலன் பொறியுணர்வு அவையிலன். பெருமான மனத்தாலையும் தெரிஞ்சுவிட முடியாது, இந்திரியங்களாலேயும் தெரிஞ்சுவிட முடியாது. மனத்துக்கும் இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டவன் எம்பெருமான். அல்லலில் இன்பம் அளவிறந்தெங்கும் அழகமறு சூழ் ஒளியன் பரஞ்சோதிஷ போலவன் எம்பெருமான். நம்முடைய இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிறார், மனசுக்கு அப்பாற்பட்டிருக்கிறார். அப்ப வாயு வேக மனோவேகமா போறதால கூட பெருமானை பிடிக்க முடியாதுன்னுட்டா அதையும் தாண்டி இருக்கார். பிடிக்கிறதுக்கு ஒரே வழி மனசை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல். மனசாத்து விசுத்தேனு சொல்வார்கள். நம்ம மனசு சுத்தமா இருந்துட்டா அதிவேகமா எங்கேயும் சஞ்சாரம் பண்ணலாம், திரும்பி வந்துடலாம். அந்த நாள்ல ரிஷிகள்லாம் கூடு விட்டு கூடு பாய்ந்தார்கள்னு பார்க்கிறோம் இல்லையோ. அது தர்மபூத ஞானம்ங்கிறது பல இடத்துக்கு போகும். இவனுடைய ஞானமே எந்தெந்த சரீரத்துக்குள்ள போய் வியாபிக்கிறதோ அந்தந்த சரீரத்தின் சுகதுக்கங்களை அனுபவிக்கிற அளவுக்கு சக்தி. இன்னைக்கும் பல பேர் தாங்க ஒரு இடத்துல இருப்பா, ஆனா எங்கேயோ இருக்கிற ஒரு பொருளை நகர்த்துவர்கள். அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னா நினைவின் ஆற்றலால் அதை நகர்த்தறான். வந்து எப்படி முடியறதுன்னா மனசு எல்லாத்த காட்டிலும் வேகமானது. வேகமான மனசை நல்லத்திலே செலுத்தி விட்டோம் என்னால் நமக்கு நன்மை ஏற்படும். அது ஏன் தீயதுல போறதுன்னா அழுக்கு இருக்கிறதுனாலே. அழுக்க போக்குறதுக்கு வழி அதே வழிதான் வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டித்தல். வேற எத்தனை தூரம் சுத்தி வந்தாலும் அவனவன் வர்ண தர்மம் ஆசிரம தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இதை நான் இன்னும் கொஞ்ச நாடி சொன்னால் ஒரு கேள்வி எழும். எல்லாம் பிராமணர்கள் புருஷர்கள்னு சொல்லிட்டிலே ஸ்திரீகளுக்கு ஏதானும் உண்டா இல்லையா? அப்ப நாங்கெல்லாம் மனசை சுத்தமா வச்சுக்கவே வேண்டாமா? அல்லது எது பண்ணாட்டாலுமே எங்களுக்கு சுத்தமான மனசோ? அப்படி இருந்தா ரொம்ப தேவையில்லையோ இல்லையோ. பிராமணர்கள் புருஷர்களா இருந்தா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு மனசுல இருக்க அழுக்க போகணும். ஸ்திரீகளுக்கு இந்த கர்மானுஷ்டானெல்லாம் ஒண்ணுமே சொல்லப்படலை. அப்ப எப்பொழுதுமே மனசு சுத்தமாக இருக்கலாம். அதை பத்தி நாம வீணா வாதம் பண்றதுல இப்ப அர்த்தம் இல்லை. இருந்துட்டு போறதே. இப்போ மனசு எல்லாருக்கும் சுத்தமா இருக்குங்கிறது இல்லேன்னு இப்ப ஸ்தாபிச்சு அடியனுக்கு ஒண்ணு ஆக வேண்டாம். தாராளமா ஸ்திரீகளுக்கு மனசு சுத்தமாவே இருக்கட்டும். இருக்கிற சுத்தியை இன்னும் கொஞ்சம் நன்னா ஆக்கிக்கலாம். இல்லையோ அழுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அழுக்கு இல்லாமலே இருந்தாலும் எந்த ஒரு பொருளுமே இப்ப அழுக்கு இல்லாம இருந்தாலும் தொடைக்காம விட்டுட்டா அழுக்கு வந்து சேர்ந்துடும். ஒரு பொருள் இப்ப அழுக்கு இல்லாம இருக்கலாம், இந்த இடத்துல நன்னா பெருக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு பாருங்க, மொத்த அழுக்கும் திரும்ப வந்து மூடுமா இல்லையா? தூமேன ஆவிருத்தோ கர்ப்பா யதா, எந்தெந்த எது மூடப்பட்டிருக்கிறதுன்னு கண்ணன் தெரிவிக்கிறான். யதா அக்னி எப்படி தூமத்தாலே மூடப்பட்டிருக்கிறதோ அதே போல உல்பேன ஆவிருத்தோ கர்ப்பா யதாதர்ஷோ மலேனச்ச, கண்ணாடி அழுக்கால மூடப்பட்டிருக்கா போலே, உல்பம் கர்ப்பத்தை மூடிக்கொண்டிருக்கிறா போலே, அக்னியை வாயு தூமம் அதாவது புகை மூடிக்கொண்டிருக்கிறா போலே நம்மையும் அப்பப்ப அகங்காரம் மமகாரம் காமக்ரோதம் மூடும். இதை விலக்கி விடுவதற்கு எது வழி? ஸ்திரீகள் கடைப்பிடிக்க வேண்டிய தர்மம் யாது? அவர்களுக்கு ஆராதனம் பண்ண வேணுமா? ஒரு நாளைக்கு ஒரு பிரஷ்னம் வேதாத்தியனம் பண்ண வேண்டுமா? அக்னிஹோத்திரம் ஔபாசனம் சமிதாதானம் முதலானவர்கள் பண்ண வேண்டுமா? இது இத்தனை ஸ்திரீகளுக்கு சொல்லப்படலையே. இது சொல்லப்படலேங்கிறதே ஒரு பெரிய புகார். இன்னைக்கு யாரை கேட்டாலும் இதை நிச்சயமா எழுந்திருந்து கேட்பார்கள். இப்ப கேள்வி கேட்கறதுக்கு இங்க அவகாசம் கொடுக்கலே, எல்லாரும் நீங்க உட்காண்டிருக்கீள். ஒருவேளை கேட்கலாம்னு மட்டும் இப்ப ஒத்துண்டால்
கண்டிப்பா அங்கேருந்து ஒரு 50 குரலான்னு எழும். அது ஏன் யாரான்னு சில பேர் மட்டும்தான் வேதம் சொல்ல வேண்டுமா, எங்களுக்கு சொல்றதுக்கு யோக்கியதை கிடையாதான்னு கேட்க தோணும். நியாயமான கேள்வி, கேள்வியில தவறில்லை. ஆனா பதில தெரிஞ்சின்ற பிற்பாடு திறந்த மனசோட பதிலை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வேணும். எதை எடுத்து சொல்லுகிறோமோ, நாம் பிடித்த முயலுக்கு 3 கால்னு வாதம் பண்ணிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக வேதம் சொல்லியிருக்குனால் எந்த காரணத்துக்காக இப்படி யோசிச்சு பார்ப்போம். வேதம் ஒரு வேளை ஸ்திரீகளுக்கு வேதம் சொல்ல வேண்டாம், சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாம்ன்றதுனாலே ஸ்திரீ ஜன்மத்தை எடுத்தாலே பாபம், மோட்சத்துக்கே போக முடியாதுன்னு சொல்லிடுத்தோ என்று தோணும். அப்படி சொல்லவே இல்லையே வேதம். ஸ்திரீகளும் மோட்சம் போகலாம், 4 வர்ணத்தவர்களும் மோட்சம் போகலாம், 4 ஆசிரமத்தவர்களும் மோட்சம் போகலாம். ஏன் இவ்வளவு கட்டம்? நிறைய ஸ்தாவர ஜங்கமங்கள் கூட மோட்சத்துக்கு போகலாம். கஜேந்திராழ்வான் போலையா? பகவானுக்கு பணி செய்த குரங்குகள் அத்தனையும் போயிருக்காதா? ஒரு ஜட்டாயுவுக்கு நேர ராமனே மோட்சம் கொடுக்கலையா? அது பறவை, பக்ஷி, பசு, இது ஒன்னொன்னு மோட்சத்துக்கு போறது. அப்ப ஸ்திரீகளா மோட்சத்துக்கு போகாது இருந்துட போறா? எல்லாரும் நிச்சயம் போவார்கள். அப்ப கேள்வி இப்படி கொஞ்சம் மாத்தி பாருங்க. வேதத்தை சொல்லக்கூடாதுன்னு மறுத்துட்டதுனாலே மோட்சம் கிடையாதுன்னு ஒருவேளை தடுத்திருக்கார்களோ என்று கேட்டு பாருங்க. ஆம்னு பதில் வந்தால் அப்ப வேதம் தப்பு, உங்க கட்சி தான் நானும். ஆனால் அதுக்கு ஆம்னு பதில் வரப்போறதில்லை. வேதத்துல எங்கேயும் இதை சொல்லாதவர்களுக்கு மோட்சம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இதை சொல்றவனுக்குத்தான் மோட்சம் கஷ்டமா கிடைக்குங்கிறது, சொல்லாதவர்களுக்கு மோட்சம் இன்னும் சுலபமா கிடைக்குங்கிறது. இதை சொல்லாத ஸ்திரீகளுக்கோ அல்லது ஏனையவர்களுக்கோ எப்படி மோட்சம்னு பார்த்தால் அவர்களுக்குன்னு சிலதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தர்மத்தை ஒழுங்கா பண்ணிட்டு வந்தாலே போதும். ஒரு ஸ்திரீக்கு முக்கியமான தர்மம், அவள் பெற்றெடுத்த பிள்ளையை பிராமணனாகவோ வைஷ்ணவனாகவோ எப்படியோ வளர்க்க வேண்டுமோ வளர்க்க வேண்டியது அவள் கடமை. அதிதி சத்காரம் பண்ணி வீட்டுக்கு வந்த விருந்தாளி வயிறு வாடி வெளியே போகாமல் பாதுகாக்க வேண்டியது அவளுடைய கனவை. நம்ம வீட்டில் எந்த பெருமாளை ஆராதனத்துக்காக வச்சுருக்கோமோ அவருக்கு நித்தியம் தளிகை பண்ணி கைகாட்ட வேண்டியது அவளுடைய கடமை. ஆராதனத்தின் போது வேண்டிய சந்தனம், புஷ்பம், போனகம் இது முதலானவர்களை தயார்படுத்த வைக்க வேண்டியது அவளுடைய கடமை. பர்த்தா கைப்பிடித்தவர் நேர் வழியில தர்ம மார்க்கத்துல நடந்தார் என்னால் கை கொடுக்க வேண்டியது அவள் கடமை. தர்மத்தை மாறி நடக்கிறார் என்னால் அவரை பேசி திருத்த வேண்டியது அவள் கடமை. இந்த கடமைகளை மட்டும் ஸ்திரீகள் ஒழுங்கா பண்ணிவிட்டாள்னால் மட்டும்னே சொல்ல வேண்டாம், இது ரொம்ப வசதியான கடமைகள். இந்த கடமைகளை ஆற்றி விட்டால் மோட்சம் நிச்சயம் உண்டு. இதுக்கு அத்தியனம் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு பிரச்சனை சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. பிரம்ம யஜ்யம் பண்ணியா, பித்ரு யஜ்யம் பண்ணியா, தேவ யஜ்யம் பண்ணியா, ரிஷி யஜ்யம் பண்ணியா, மனுஷ யஜ்யம் பண்ணியா, ஆத்ம யஜ்யம் பண்ணியா, எந்த யஜ்யத்தை பத்தியும் கவலை இல்லை. இதுதான் அவர்களை பொறுத்த வரைக்கும் தர்மம். இந்த தர்மத்தை சரிவர நடத்தினா மோட்சம் உண்டு. இப்ப இது கொஞ்சம் சுலபமா இருக்காப்புல இருக்கே. ஆமா, சுலபந்தான். இவர்கள் கரணம் தப்பினா மரணமா, நித்தியப்படி இதை பண்ணமா அதை பண்ணமா, கார்கவத்தியா அக்னியா தாட்சிணாக்னியா ஆகவனியமா, இந்த அக்னியெல்லாம் பார்த்துன்னு போறது கட்டமா இருக்கேன்னா ஆமா கட்டம்தான். ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், 18 மாடி கட்டடம் கட்டி வச்சிருக்கா. நான் மூச்சு வாங்கிட்டு 18 மாடியும் படிக்கட்டில் ஏற போய் மாடியில் நின்னேன். இன்னொருத்தர் என்ன போல அசடல்ல, அவர் அதுக்கு விஷய கண்டுபிடிச்சு விட்டார். அது உள்ள ஏறி நின்றுண்டார், பொத்தான் அமுக்கினார், கதவு சாத்தின்றது, விருன்னு மேலே போச்சு. மேலே போன உடனே இறங்கி வெளியில வந்தார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அசைடு அங்கே நின்றுட்டு இருக்கேன். அவரை சமத்தா மேலே ரொம்ப சுலபமா ஏறி நின்றுண்டு 2 பேரும் நாங்கள் பேசினோம். இப்போ யார் தெரியுமோ குறைஞ்சிக்கணும்? நியாயமா கஷ்டப்பட்டு ஏறி வந்தவர் குறைஞ்சிக்கணும். யார் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க மாடிப்படி ஏறி வந்திருக்காரோ அவர் தான் சொல்லணும், உங்களுக்கு என்ன ரொம்ப சுலபமா மாடி ஏறி வந்துட்டு அப்படின்னு அவர் தானே சொல்லணும். ஆனா மாறுதலுக்கு ரொம்ப ஆச்சரியமா என்னாச்சு, யார் சுலபமா மாடிக்கேறி வந்தாரோ அவர் பெரிய புகார் பட்டியல் படிச்சார். உனக்கு என்ன மாடிப்படி ஏற வர்ற வைபவம், மூச்சு வாங்குற வைபவம், கால் தள்ளாடுற வைபவம், வியர்த்து கொட்டுற வைபவம், எனக்கு ஒண்ணுமே இல்லாம குழு வசதியோட மாடிக்கு சேர்ந்துட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இவர் சொன்னார்னா இது எந்த விதத்துல நியாயம்னு யோசித்து பார்க்கணும். இந்த பிராமணன் பிறந்தண்ணிலேருந்து உபநயன ஆனண்ணிலேருந்து புருஷன் இத்தனை பாடும் பட்டுட்டு அப்பவும் ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டா மோட்சம் கிடையாதுன்னு நரக்கம்ங்கிறது. இவர் இந்த வேதத்தை ஒழுங்கா வேற சொல்லி ஸ்ருதி பெறகாம சொல்லி அங்க இருக்க உதாத்தம் சரிதம் அனுதாத்தம் ஒன்றும் தப்பில்லாம சொல்லி இத்தனையும் பண்ணி இவர் மோட்சத்துக்கு போகணும். புஷ்பத்தை ஒழுங்கா தொடுத்து தளிகையை ஒழுங்கா பண்ணி பெருமாளை ஒழுங்கா பார்த்துண்டு பிள்ளைய சரிவர வளர்த்து கணவன் தப்பு பண்ணாத இருக்காரான்னு பார்த்துண்டு இது வரைக்கும் இருந்தா மோட்சத்துக்கு போயிடலாம். அப்ப யார் புகார் பண்ணணும் தெரியுமோ? புருஷர்கள் தான். அதை விட்டுட்டு என்னத்துக்கு நமக்கு இதை சொல்லலையே அதை சொல்லலையேன்னு சொல்லியிருந்தா இது இத்தனையும் உனக்கு வேண்டாம், நீ சுலபமா நான் சொன்னபடி கேட்டுட்டு மோட்சத்துக்கு வான்னா திருப்தியோடு இருக்க வேண்டும். அதுக்கு தான் சொன்னேன், ஸ்திரீகளுக்கு என்னென்ன தர்மம் உண்டு
அதே போல புருஷர்களுக்கு தர்மம் உண்டு. யாருக்கு எந்த தர்மம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்ய வேண்டும். இது குறைச்சலான தர்மம் கொடுத்துட்டாலே நினைக்க வேண்டாம். எல்லாரும் எல்லாத்தையும் செய்துட்டே வாழ்நாளை கழிக்க முடியாது. ஒரு வேலைக்காக ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா ஒருத்தர் கணக்கு எழுதித்தான் ஆகணும், ஒருத்தர் பொருளை வாங்கித்தான் ஆகணும், ஒருத்தர் வித்து தான் ஆகணும், ஒருத்தர் உற்பத்தி பண்ணித்தான் ஆகணும், ஒருத்தர் அங்க வேலைக்கு வர்றவாளை பார்த்துன்னு தான் ஆகணும். அதெல்லாம் முடியாது. நாங்க எல்லாருமே ஒரே வேலையை தான் பார்ப்போம்னு ஒருத்தன் பிடிவாதம் பிடிக்கிறான்னு வச்சுப்போம். அப்படின்னா உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். விற்கிறதுக்கு ஆள் இருக்காது, கணக்கு எழுத ஆள் இருக்காது, வாங்கிட்டு வர்றதுக்கு ஆள் இருக்காது. எல்லாரும் ஒன்னையே பண்ண முடியாது. ஒத்தொத்தருக்கு ஒன்னொன்னு விதித்திருந்தா அதை தான் அவரவர்கள் செய்ய வேண்டும். ஆக பெண்களுக்குன்னு விதிக்கப்பட்டது தளிகை பண்ணுவது, பெருமானுக்கு சமைத்து வைப்பது, பூத்தொடுப்பது, சந்தனம் வீழ்ச்சுவது, இதெல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டா புருஷன் அதை எடுத்து சாத்திட்டு போவர். அவர் பண்றது அவ்வளவுதான். ஆனா 6 தொட்டு சாப்பிட்றா தெரியுமோ? இன்னைக்கு சன்னியாசிக்கு ஒரு வழக்கம் உண்டு. பெண்கள் பிக்ஷையட்டு சன்னியாசிகள் உண்கிறார்கள். நல்ல அனுஷ்டானத்தோட இருக்கிற சன்னியாசி போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தன் நித்தியப்படி அக்னி காரியத்தை பர்த்தாவும் பத்தினியுமா சேர்ந்து பண்ணிட்டு இருக்காளோ அந்த பெண் சமைத்து அவள் பிக்ஷையட்டுத்தான் சன்னியாசிகள் உண்கிறார்கள். அதனால எந்த விதத்திலையும் வேதம் பாரபட்சம் பார்க்கவே பார்க்காது. இன்னன்னாருக்கு இன்னென்ன இதுன்னு பிரிச்சு கொடுத்துருக்கோம். அதன்படி ஒழுகி நடந்து நாமும் மோட்சத்தை கிட்ட வேண்டும். அதுதான் இங்க பார்த்தோம். எது மனஸ்ரீகிரதரம் வாதாத், மனசுங்கிறது அழுக்கு போக வேண்டும். அது அப்பதான் ரொம்ப சீக்கிரமா பிரயாணப்படும். அழுக்கு போறதுக்கு வர்ணாசிரம தர்மம் தான் முக்கியமான வழி என்று 28வது கேள்வியில் பார்த்தோம். அடுத்து 29வது கேள்வி. கிம் ஸ்வித் பகுதரம் திருநாத். திருநாத் புல்லை காட்டிலும் பகுதரம் மிக்க வலியது, மிகுந்தது, சிறந்தது எது? புல்லை காட்டிலும் எது சிறந்தது? சிறந்ததுங்கிறது இந்த இடத்துக்கு கொஞ்சம் வேற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். புல்லுங்கிறது ரொம்ப லேசானது இல்லையோ? இந்த லேசான புல்லை காட்டிலும் சிறந்ததுன்னு ஒன்று இருக்கும்னா அப்ப அந்த லேச காட்டிலும் பாரமானது ஒன்று இருக்குன்னு கேட்கிறாரோ என்று நமக்கு தோணும். இந்த கேள்விக்கு அது அர்த்தம் அல்ல. ஒரு இடத்துல புல்லை அடைக்கணும்னா இவ்வளவு முதல்ல வச்சு அடைங்கோ. அடைச்ச அப்புறம் கையை நன்னா அழுத்திண்டு இன்னும் இவ்வளவு புல்லை எடுத்து அடைச்சாலும் உள்ளுக்குள்ள போகும் இல்லையோ? இன்னும் இவ்வளவு புல்லை எடுத்து அடைச்சினாலும் உள்ளுக்குள்ள போகும் இல்லையோ? அதே போல எல்லா பொருளும் போகாது. இப்ப இந்த மாதிரி நான் ஒரு 10 எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டேன்னா அடைச்செல்லாம் உள்ள தள்ள முடியாது. எவ்வளவு 4 போகும்னா 4 தான் போகும், 5வது உள்ள போகாது. ஆனா புல் அப்படி அல்ல. அது எந்த இடத்துக்குள்ள எத்தனை அடைச்சாலும் உள்ள போயிட்டே இருக்கும் இல்லையோ? இதை போல இருக்கிற தன்மை இதை விட அதிகமாக எதற்கு இருக்கும்? அதுதான் இந்த கேள்விக்கு பொருள். புல்லை காட்டிலும் எது மிகுதியாக இருக்கும்னா அடைக்க 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 இன்னும் உள்ள போயிட்டே இருக்கும். போச்சுன்னு மட்டும் போரும்னு தோணவே தோணாது. இப்படின்னு எதை தெரிந்து கொள்ளலாம்? 29 கிம் ஸ்வித் பகுதரம் திருநாத் சிந்தா பகுதரி திருநாத். சிந்தனை, கவலை, இதுதான் அடைக்க அடைக்க மனசுக்குள்ள போயிட்டே இருக்கும்னுட்டான். ஒரு மனசு எவ்வளவு சின்னதா இருந்தாலும் இன்னும் கவலை, இன்னும் கவலை, இன்னும் கவலை. எதுக்கு கவலைப்படுறோம்னே தெரியாத நாள் முழுக்க பட்டே தீத்துடுற முடியும். அதனாலே புல்லை காட்டிலும் நிறைய ஒரு இடத்துல ஒன்னு அடைக்க முடிக்கும்னால் அது சிந்தனையத்தான் அடைக்க முடியும். சிந்தார்ணவகதப்பாரம் நாசசார அப்பலவோயதா சீதை தெரிவித்தாள். இந்த சிந்தனை கடல்ல நாம விழுந்துறது ஆச்சரியம் இல்லை. இன்னைக்கு நீங்க யாரை கேட்டினாலும் 5வது படிக்கிற வேண்டாம், 5 வயசு முதல் வகுப்பு படிக்கிற குழந்தையிலேருந்து 81 சதாபிஷேகம் பண்ணிக்கிறவர் வரைக்கும் 2 பேரையும் பார்த்து என்ன வேகமா போயிட்டு இருக்கீங்களேன்னா ஒரே மன அழுத்தம், கவலை, என்ன பண்றதுன்னே தெரியலேங்கிறான். பொழுதில்லேன்னு மொத்த பேரும் சொல்றான். எங்கள்கிட்ட அவகாசமே இல்லை, 2 நிமிஷம் நின்று பேசுறதுக்கு எங்களால முடியாது. இதை 1வது படிக்கிற பிள்ளையும் சொல்றான். 81 வயசு சதாபிஷேகம் பண்ணிக்கிறவரை சொல்றார். என்ன அந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு ரொம்ப கவலை. எல்லாருடைய முகத்திலும் இந்த இடத்துல கோடு சீக்கிரம் விழுந்துடுறது, தலை ரொம்ப சீக்கிரம் நரைச்சு போய்டுறது. நாரத பகவான் ஒரு இடத்த தாண்டி போயிருந்தார். ரிஷிகள்லாம் அந்த இடத்துல தபஸ் பண்ணிட்டு ஏதோ வேத விசாரம் பண்ணிட்டு இருந்திருக்கா. நாரதர் கவலைக்கோட்டோட போனாராம். ஒரு ரிஷி நிறுத்தி கேட்டார், உம்முகத்தில் கவலைக்கோடா? நீர் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆனந்தமனா இருக்கிறாச்சே, பெருமானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறவனுக்கு கவலைக்கோடு வரவே கூடாதே, நீர் எதற்கு கவலைப்படுகிறீர் என்று நாரதரை பத்தியே கேட்டார்கள். சிந்தனைங்கிறது நமக்கு இருக்கிற பலமும் அதுதான், நமக்கு இருக்கிற பலவீனமும் அதுதான். ஏன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம சிந்திக்க மட்டும் மறந்து போட்டோம்னா விலங்குக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. ஆனா தேவையில்லாததை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டோம்னா நம்ம கேட்டே போடுவோம். அதனால சிந்தித்துத்தான் ஆகணும். எதை சிந்திக்க வேண்டுமோ அதை சிந்திக்க வேண்டும். ஆழ்வார் பாசுரத்தில் சாதித்தார், சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும் மத்தொன்னில்லை சுருங்கச் சொன்னோம் மாநில தெவ்வுயிர்க்கும். சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும். ரொம்ப ரொம்ப நீங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டாம். நாம பலரும் மேலே என்ன நடக்குமோ மேலே என்ன நடக்குமோன்னு ரொம்ப தூரம் கவலைப்படுவோம்.
திடீர்னு ஒரு இடத்துல சத்தம் கேட்டுதுன்னா என்ன எடுத்தோன்னு கவலைப்படுவோம். 4 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டு வர வேண்டிய குழந்தை 4:05 ஆச்சுன்னா என்ன எடுத்தோன்னு கவலைப்படுவோம். போயிருக்கிற இடத்துல போயிட்டு தான் ஆகணும், வர வேண்டிய இடத்துல வந்து தான் ஆகணும். நடக்க வேண்டியது ஓரளவுக்கு நடக்கத்தான் போறது, கவலைப்படணும். கவலையே படாட்டா மனுஷன்னா நம்மளால வாழவே முடியாது. அதுக்குன்னு இல்லாது பொல்லாது எல்லாத்துக்குமே கவலைப்பட்டு இருந்தா 9 ஆயிடுமா, 9 ஆகத்தான் போறது. ஒருவேளை 10 நிமிஷம் உபன்யாசகர் அதிகம் சொன்னாலும் சொல்லலாம், 9:10 ஆகத்தான் போறது. 9:10 ஆயிடுத்தே போனமே நினைச்சிருந்தா போனமே தான். என்ன ஆயிட போறது? இப்போ எதுவும் ஆக போறது இல்லை. கடைசியில் இன்னும் 2 கேள்வி அதிகமா கேட்க போறீள், இன்னொரு 2 பதில் கூட தெரிஞ்சுக்க போறோம். ஆக மொத்தத்தில் கவலைங்கிறது எத்தனை மனசுக்குள்ள போட்டாலும் போடுண்டு தான் இருக்கும். அது ரொம்ப சின்ன மனசு. இதுவான பாத்திரத்துல புல்லு எத்தனை வேணா அடைக்கலாம். ஆனா மனசுங்கிறது எவ்வளவு சின்னது, அதுக்குள்ள மேல மேல கவலை அடைச்சுட்டு இருக்க முடியும். ஆழ்வார் அதைத்தான் சொன்னார், பெருமானை அடைவதற்கு கூட நீங்க கவலைப்பட தேவையில்லை. மத்தொன்னில்லை சுருங்கச் சொன்னோம் மாநிலத்தை உயிர்க்கும் சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும். பெருமானை பத்தி நினைத்த மாத்திரத்தில் எண்ணிலும் வரும். அவனை சிந்தனையிலே வைத்து கொண்டால் சிந்தம் நமக்கு கவலையை கொடுக்காது. சித்தத்தை பத்தி சொன்னார், கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னார். மனசை பத்தி சொன்னார், அது வாயோட வேகமா பிரயாணப்படும்னு சொன்னார். வாயுவை காட்டிலும் வேகமான மனத்தை பழக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல கவலைக்கடலிலே தள்ளிவிடக்கூடியது நம்முடைய சிந்தனை. கவலைக்கடல்ல விழுந்து விடாமல் நித்தியப்படி நல்ல விஷயத்தை பத்தி கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்கணும். நாம ஆனந்தமா தான் இருக்கோம், நன்னாத்தான் இருக்கோம், நன்னா வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், இப்படின்னு கொஞ்ச நேரமான நித்தியப்படி யோசிக்க வேண்டும். இப்போ இத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்க முடியும், நம்மெல்லாம் யக்ஷ பிரச்சனை கேட்டுருக்கோம். ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார், நீங்க கேட்டுருக்கீங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல கவலை இருக்கும்னு தோணும். இந்த கவலையெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. வாசல்ல பல பேர் இங்கே வரவே முடியாமல் பார வண்டி இழுத்து கொண்டோ பாரத்தை சுமந்து கொண்டோ போயிட்டு இருப்பாளோ இல்லையோ. அவ நிறைய பேருக்கு இன்னைக்கு ராத்திரி போனா எங்க படுக்க போறோங்கிறது தெரியாது, இடமில்லை. போனா சாப்பாடு இருக்குமா இல்லையா தெரியாது. திரும்பி போனா எத்தனை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கட்டணம் கட்டுறதுக்கு அப்பா அம்மாவை பிடுங்க போறதுன்னு தெரியாது. இந்த தீபாவளிக்கு புத்தாட புனைய போறமாங்கிறது தெரியாது. இப்படி பல பேர் வாசல்ல கவலைப்பட்டுருக்காளோ இல்லையோ. இவா கவலைப்படுறான்னு சொன்னாலும் நியாயம் உண்டு. அதை விட்டுட்டு நமக்கு ஆகாசமும் இருக்கு, பூமியும் இருக்கு, துணியும் இருக்கு, சாப்பாட்டுக்கு சாப்பாடும் இருக்கு, பந்து மித்திரர்கள் இருக்கா, இத்தனை பேர் இருக்கிறச்சே நானும் கவலைப்பட்டுட்டே இருப்பேன்னா அப்போ உலகத்துல கவலைப்படுறதுக்கே வாழ்க்கையா போடும். அதுக்கு நாம வாழ முடியாது. சிந்தனையை நல்ல சிந்தனையாக வளர்த்து கொள்ள வேண்டும். இதே விஷயத்தை சீதை தெரிவிக்கிறார். சித்திரக்கூட்டத்துக்கு கிளம்பி அங்கிருந்து நேரே ஆசிரமத்துக்கு ஒரு ஆசிரமா ராமலட்சுமணர்கள் போகிறார்கள். அப்ப முதல்ல அத்ரி அனசூயனுடைய ஆசிரமத்துக்கு சீதை வந்து சேருகிறாள். அத்ரி பகவான் ராமனும் பேசின்னு இருக்கார், அனசூயும் சீத்தையும் பேசின்னு இருக்கா. சீதை உனக்கு கல்யாணம் எல்லாம் ரொம்ப நல்லா நடந்துதாமே, கதை கேட்டா அனசூயை. இப்ப அவளுக்கு ஒண்ணு வேலை இல்லையோ, அதனால நிதானமா உட்காந்து பேசலாம். ராஜ்யத்துல இருந்தா 2 நிமிஷம் அவகாசம் கிடைக்காது. இங்க இப்ப காட்டுக்கு வந்தாச்சு, திருப்தியா சீதா அனசூயோட பேசின்னு இருக்கா. பாலகாண்ட கடைசியில கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த காண்டம் கடைசிக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஆனா இப்பதான் வால்மீகி பகவான் நன்னா விரிவா சீதா கல்யாணத்தை பத்தி பேசுறார். அனசூயை கேட்டாள், என்ன கல்யாணம் நடந்துதாமேனுட்டு. அதுக்கு சீதை என்ன தெரியுமா பதில் சொல்லுகிறாள், என்னுடைய தகப்பனார் கடலில் விழுந்து விட்டார். இது சீதை சொன்ன பதில். தூக்கி வாரி போட்டது அனசூய்க்கு. எதுக்கு உங்க தகப்பனார் போய் கடல்ல விழுந்தார்? உங்க ராஜ்யம் நேபாளத்துலன்னா இருக்கு, அங்க கடலே கிடையாதே, நீங்க எதுக்கு கடல்ல விழுந்தீர்கள்னு அவ கேட்டா. இல்லே ஜலக்கடல்ல விடலே, எங்க தகப்பனார் கவலைக்கடலில் விழுந்து விட்டாள். இது சீதை சொன்னாள். சிந்தார்ணவகதப்பாரம் நாசசார அப்பலவோயதா பதி சயோக சுலபம் வயோதிருஷ்டுவாச்ச மே பிதா. எனக்கு ரொம்ப வயசாயிண்டே போறதே, எனக்கு கல்யாணம் ஆகலையே, நாள்பட பண்ணுட்டா இந்த பெண்ணுக்கு குற்றம் வந்துருமோன்னுமோ என்று என்னுடைய தகப்பனார் கவலைக்கடலில் விழுந்து விட்டார். அனசூயை கேட்டா, சீதே உனக்கு அப்படி என்ன வயசாயிடுத்துன்னா? ரொம்ப வயசாயிடுத்தோ, அதனாலதான் கவலைக்கடல்ல விழுந்துட்டியோன்னா? ஆமாமா, எனக்கு வயசு 6 ஆயிடுத்து, அதனால எங்க தகப்பனார் கவலைக்கடல்ல விழுந்துட்டார். அவ சொன்னது வெறும் 6, 16, 60 இதை பத்தியெல்லாம் அவ பேசவே இல்லை. அவ சொல்லியிருக்கிறது ஷட்டப்த பூர்த்தியை பத்தியும் இல்லை. அவ பேசினது தன் கல்யாணத்தை பத்தி. 6 வயசாயிடுத்துங்கிறதுக்காக இத்தனை கவலைக்கடல்ல விழுந்திருக்கணும்னா சந்த ஜனக மகாராஜனை கூட கவலைங்கிறது விட போறது இல்லை, நம்மையும் கவலைப்படுத்தத்தான் போறது. அதுல இருந்து விலகி இருக்கிறதுக்கு நாம வழி கண்டுபிடிச்சுதான் தீர வேண்டும். ஒரே ஒரு வழி என்ன பார்க்கலாம்னா, எத்தனை கவலைப்பட்டாலும் நடப்பது நடக்க போறதுன்னு எல்லாருக்குமே தெரியும், அதுல யாருக்குமே சந்தேகம் இல்லை. அப்ப நடக்க போறதுன்னா நடக்கிறது நன்மைக்குத்தான் நடக்கும். நடப்பதை பகவான் தான் நடத்தி வைக்கிறார். பகவான் ஒரு நாள் எனக்கு தப்பு பண்ணிவிட மாட்டார். இந்த நம்பிக்கைகள் இருந்தா தான் கவலைகளே குறையும். இந்த 3 வாக்கியத்தையும் நன்னா ஞாபகம் வச்சுங்கோ. சமீபத்திலே ஒரு இடத்துக்கு போயிருந்த போது ஒருத்தர் சொன்னார், யாரோ ஒருத்தர் வீட்டுல நடக்கக்கூடாது நடந்துடுத்து வச்சுப்போம். அப்போ ஒரு வைதிகர் வரார்.
அந்த வீட்டில் இருக்கிறவாள்லாம் அழுதுன்னு இருக்கா. அப்ப அவர் சொல்லிட்டு போறார், உங்க துக்கத்துல எனக்கும் பங்கு கொள்ள ஆசைதான், கண்டிப்பா நீங்க அழறாப்பாலும் நானும் அழறோம், இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அழறேன்னார் அவர். என்னதுன்னு வீட்டு மனுஷர்கள் கேட்டார்கள். இது நடந்ததுல இருந்து உங்க மனசுல நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கும், கவலைப்பட்டுட்டே இருப்பீர்கள். சாஸ்திர விரோதமா நாஸ்திக சிந்தனை கூட வரும். நமக்கு நடக்கிறது நல்லதா நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஆஸ்திகர்களா இருப்போம். ஆனா கொஞ்சம் தீயது நடக்க ஆரம்பித்தா தான் நாஸ்திக புத்தியே தலையெடுக்கும். அப்பதான் நம்ம சொல்லி சொல்லி சமாதானப்படுத்திக்கணும். எத்தனை கெட்டது நடந்தாலும் அப்ப சற்று நம்ம நாஸ்திகர்களா மட்டும் மாறிடக்கூடாது. அந்த பெரியவர் சொன்னார், பகவான் எப்போதும் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்ணுவர். இப்ப நடந்திருப்பது நல்லதுதான், ஏனெனில் அது பகவான் பண்ணியிருப்பது. ஆனால் இது எனக்கு தீயதாகப்படுகிறது, ஏனெனில் என் கர்மாவாலே. இதற்கும் பகவானுக்கும் எந்த குற்றமும் இல்லை. இதை திரும்ப திரும்ப 108 தடவை சொல்லு, அப்புறம் உட்காந்து அழுனார் அவர். ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி சிலதெல்லாம் ரொம்ப கடினமான உள்ளத்தோட சொல்றாரே, கஷ்டப்பட்டு இருக்கிறச்சே போய் கூட அழாம இப்படி சொல்றாரேன்னா அழ வேண்டிதான், வெறும் அழுது பிரயோஜனம் இல்லை. உண்மை உண்மையாகத்தான் இருக்கும். ஆகையாலே நம் மனசாகட்டும் புத்தியாகட்டும் அதை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணுங்கிறதுக்காகத்தான் தெரிவிக்கிறார். ஆக சிந்தா பகுதரி திருநாது. திருநாது புல்லை காட்டிலும் சிந்தனைங்கிறது மிக்க வலியது. அந்த சிந்தனைக்கு ஆட்பட்டு நாம தாழ்ந்து விடவே கூடாது. மனசு கவலையில போக ஆரம்பித்தா அது மனசுக்கு வந்த ஜுவரம் பீடை. உடம்புக்கு ஜுரம் வந்ததுன்னா சரிப்படுத்தி விடலாம், ஆனா மனோவியாதி வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் மருந்து போட்டு சரிப்படுத்துறதுக்கு முடியாது. மனசு வியாதி வராத இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா மனசை நல்ல சிந்தனையிலே ஈடுபடுத்துவது ஒண்ணுதான் வழி. எது நல்ல சிந்தனை? பகவானை பத்தியும் பாகவதர்களை பத்தியும் விடாமல் கொஞ்ச நேரத்துக்காவது நினைப்பது. நம்ம நன்னாத்தான் இருக்கோம்னு நித்தியப்படி நினைத்து கொள்வது. நாம என்ன வசதியா இருந்தாலும் தாழ்ந்தவர்களா இருக்கோம்னே திரும்ப திரும்ப நினைச்சிருந்தோம்னா அப்ப வாழ்க்கையில முன்னேறத்துக்கு முடியாது. அப்படின்னு தகப்பனார் சொல்லுவார், 4 விஷயத்தில் நம்ம மற்ற பேரோட ஒப்பிட்டு பார்த்துக்கொள். எதிலே? படிப்புல ஒப்பிட்டு பார்த்துக்கோ, நல்ல குணத்தை வளர்த்துருக்கியான்னு ஒப்பிட்டு பார்த்துக்கோ, பணத்துல ஒப்பிட்டு பார்த்துக்கோ, வாழ்க்கை தரத்துல ஒப்பிட்டு பார்த்துக்கோ. இந்த 4 விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்துப்போம். ஆனா இதுல 2 பார்த்து வேற மாதிரி நடந்துக்கணும், இன்னொரு 2 பார்த்து வேற மாதிரி நடந்துக்கணும். பணத்தை பத்தியும் வாழ்க்கை தரத்தை பத்தியும் நம்ம விட ரொம்ப கீழே பல பேர் இருக்காளோ இல்லையோ, அவர்களை பார்த்து நான் நன்னா இருக்கேன்னு சமாதானப்பட்டுக்கணும். படிப்பிலேயும் ஆத்ம குணத்திலையும் நம்ம விட உயர்ந்து இருக்காளோ இல்லையோ, அவர்களை பார்த்து நான் இன்னும் ஒசரலையேன்னு பொறாமப்படணும். இந்த 2 ஒரு மனிதனுக்கு தேவை. ஆனா நம்ம நேர் மாறா பண்ணிட்டு இருக்கோம். படிப்பிலேயும் குணத்திலேயும் அவனுக்கு நான் தேவையில்லைன்னு கீழே இருக்கிறவனை காட்டிடுறோம். பணத்திலேயும் வாழ்க்கை தரத்திலையும் இன்னும் அது கிடைக்கலையே இன்னும் அது கிடைக்கலையேன்னு மேலே இருக்கிறவனை பாட்டு பொறாமப்படணும். இதை கொஞ்சம் மாத்திண்டாலே மனசு சுத்தமாக மாறிப்போகும். ஆக மன தெளிவிற்காக சிந்தா பகுதரி திருநாத்துன்னு தெரிவித்தார். அடுத்து 30வது கேள்வி, கிம் ஸ்வித் சுப்தம் ந நிமிஷதி. கிம் ஸ்வித் எது? சுப்தம் தூங்கி கொண்டிருந்தாலும் ந நிமிஷதி கண்ணை மூடுவதே இல்லை. நன்னா தூங்கிட்டு இருக்கார், ஆனா கண்ணை மூடுறதே இல்லை. இது ரொம்ப நன்னா இருக்கும். இந்த பாக்கியம் மட்டும் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருத்துன்னு வச்சுங்கோ. உபன்யாசத்துல உட்காந்துருக்கிறச்சே தூக்கமே வந்ததுன்னா கூட யாருக்கும் தெரியவே தெரியாது. நம்ம மாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கலாம், கண்ணு மாட்டு திறந்துட்டே இருக்கும் இல்லையோ. ஆனா என்னமோ தெரியல, கண்ணு மூடின்றது நாம தூங்க ஆரம்பிக்கச்சேவே. மேலும் தூங்கிட்டு இருக்கிறச்சே கண்ணை திறந்துட்டா எந்த தசையில இருக்கான்னு நமக்கு தெரியாது. அவ ஜீவித தசையில தான் இருக்காளா இல்லை எல்லாமே முடிஞ்சு படுத்தான்னு சந்தேகம் வரும். அதனால எல்லாம் நன்னா தூங்கிட்டு இருந்தாலும் யார் கண் விழித்து கொண்டிருக்கிறார்கள்னு கேட்கிறார். இந்த இடத்தில் வெறும கண்ணை திறந்துட்டு இருக்கிறத பத்தின கேள்வி அல்ல, மேலெழுந்த வாரியா பார்த்தா அந்த அர்த்தம் தேரும். எதுக்கு இந்த கேள்வி கேட்கிறாருன்னா, கீழே சொன்னபடிக்கு சிந்தனை அடக்கிட்டோம், மனசை அடக்கிட்டோம்னு வச்சுப்போம். எல்லாமே அடங்கி படுத்துனா அப்புறம் மரணம் ஏற்பட்டதுக்கு துல்லியம் இல்லையோ. மரண காலத்துல தானே கண்ணு காது மூடு எல்லாமே மூடினுடும். இப்ப வேணும்னு இந்திரியங்கள் அடக்கு அடக்குன்னு சொல்லி அது எல்லாத்தையும் அடக்கிட்டோமே, அப்ப இவனுக்கு சூன்யம் ஏற்படுமா? எதுவுமே தோணவே தோணாதோ இல்லையோ. அப்ப ஞானமே அற்று போய் சூன்ய தசையை அடைந்து விடுகிறானா என்று கேள்வி கேட்டுக்கொண்டு அதுக்கு பதில் சொல்றார், இல்லை இல்லை, அடங்கிறதுன்னு சொன்னதெல்லாம் சரீரம். சரீரம் முழுக்க எல்லா இந்திரியங்களும் அடங்கிட்டாலும் கண்மூடாமல் இருப்பவனார் ஆத்மா என்று பதில் சொல்ல போகிறார். கண்ணு காது மூக்கு முதலானவர்கள்லாம் மூடியிருந்தாலும் ஏஷ சுப்தேஷு ஜாகர்த்தி காம காமஹா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறச்சேவும் பரமாத்மா முழிச்சுட்டு இருக்கார். சரீரத்துல மொத்த அவயவங்களும் மூடினுட்டாலும் ஜீவாத்மா மட்டும் முழிச்சுட்டு இருக்காரோ இல்லையோ. அந்த ஜந்து எது? இது கேள்வி. கேள்விக்கு பதில் அவர் ஆத்மான்னு சொல்லலே,